உலக தோற்றத்தின் முன்னே என்னை தெரிந்து கொண்ட தேவனே, உலக தோற்றத்தின் முன்னே என்னை தெரிந்து கொண்ட தேவனே, கிறிஸ்துவுக்குள்ளே என்னை தெரிந்தீரே, கிறிஸ்துவுக்குள்ளே என்னை தெரிந்தீரே. நானும் இல்லை, என் உருவமில்லை, ஆனாலும் என்னை தெரிந்தீரே. நானும் இல்லை, என் உருவமில்லை, ஆனாலும் என்னை தெரிந்தீரே. இது அற்புதமான அழைப்பல்லவோ, ஆச்சரியமே ஆச்சரியமே. இது அற்புதமான அழைப்பல்லவோ, ஆச்சரியமே ஆச்சரியமே. உலக தோற்றத்தின் முன்னே என்னை தெரிந்து கொண்ட தேவனே, உலக தோற்றத்தின் முன்னே என்னை தெரிந்து கொண்ட தேவனே, கிறிஸ்துவுக்குள்ளே என்னை தெரிந்தீரே, கிறிஸ்துவுக்குள்ளே என்னை தெரிந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் போதே என்னையும் உமக்காய் பிரித்தீரே. தாயின் கருவில் உருவாகும் போதே என்னையும் உமக்காய் பிரித்தீரே. உன்னத ஊழியம் தந்தீரையா, கிருபையல்லோ இது கிருபையல்லோ. உன்னத ஊழியம் தந்தீரையா, கிருபையல்லோ இது கிருபையல்லோ. உலக தோற்றத்தின் முன்னே என்னை தெரிந்து கொண்ட தேவனே, உலக தோற்றத்தின் முன்னே என்னை தெரிந்து கொண்ட தேவனே, கிறிஸ்துவுக்குள்ளே என்னை தெரிந்தீரே, கிறிஸ்துவுக்குள்ளே என்னை தெரிந்தீரே. हालेलुया हालेलुया। உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் நம்மை தெரிந்திருக்கிறார். जगत के शुरुआत से पहले उसने हमें चुना அது है। யாருக்குள்ள वो भी தெரிந்திருக்கிறார்னா, किस में हमें चुना है? கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம். मसीह के अंदर हम चुने गए हैं। ஹalleluya. हालेलुया। கிறிஸ்து இல்ல அப்படினா मसीह नहीं तो நமக்கு தெரிந்தெடுக்கப்படுதலும் கிடையாது, பிரித்தெடுக்கப்படுதலும் கிடையாது. हमारे लिए चुना जाना भी नहीं और अलग होना भी नहीं அது है। எப்ப தெரிந்து கொண்டார்? वो कभी चुन இந்த लिया, உலக தோற்றத்திற்கு முன்னே. ये जगत के शुरुआत से पहले। ஹalleluya. हालेलुया। அப்போ तो அதான் அந்த வரிகள் எழுதும் பொழுது ஆண்டவர் சொன்னார், वो पंक्ति को लिखते समय परमेश्वर ने कहा, நானும் இல்ல, मैं भी नहीं, என் உருவமும் கிடையாது. मेरा कोई साया भी नहीं। ஹalleluya. हालेलुया। நான் என்ன உருவத்துல இருப்பேன் எனக்கு தெரியாது. मैं क्या स्वरूप में रहूंगा मैं नहीं ஆனா जानता, அப்பமே ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். लेकिन उस समय में मेरे परमेश्वर ने मुझे चुन लिया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு ஒரு பிள்ளை பிறந்தா நமக்கு ஒரு உருவம் தெரியுது. आज एक बच्चा जन्म होने के बाद हम उसके रूप को देख पाते அதுக்கு हैं। முன்னாடி வேணா இப்போ கொஞ்சம் சோனோகிராஃபி வச்சு கொஞ்சம் பாத்துக்கிடலாம். या तो आज के दिनों में हम सोनोग्राफी रखकर कुछ देख पाएंगे, समझ ஆனா पाएंगे, கரு பிறப்பது உருவாகுவதற்கு முன்பே लेकिन वो बीज उत्पन्न होने से पहले நம்முடைய தெய்வத்திற்கு தெரியும் நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். हमारा परमेश्वर पहले ही जानता है कि हमारा रूप ये होगा कर कर। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அதை தான் தாவீது அழகாய் சொல்லுவார். उसे ही दाऊद अच्छी तरह कहता நம்முடைய है, உருவம் இன்னதென்று அறிந்திருக்கிறார், हमारा रूप क्या है वो जानता है, நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். और हम मिट्टी ये कर कर हमें याद करता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। சோ அதனால அப்படிப்பட்ட ஆச்சரியமான அழைப்பு. तो वैसे एक अचंभित बुलावा है वो।
பவுலப்போஸ்தலர் சொல்லுகிறார், पौलुस प्रेरित कहते என் हैं தாயின் கருவில நான் உருவாகும் போதே मेरे माँ के कोख में उत्पन्न होने से என்னை पहले அவர் பிரித்தெடுத்து मुझे उसने अलग कर அவருடைய கிருபையினாலே என்னை தெரிந்து और கொண்டார். अपने अनुग्रह से उसने मुझे चुन लिया ஹalleluya. हालेलुया அப்ப இந்த பிரித்தெடுக்கப்படுதல், तो ये अलग करना இந்த தெரிந்து கொள்ளப்படுதல், ये चुना जाना இதெல்லாம் இன்னைக்கு வந்ததல்ல. ये सब आज या कल आया இது नहीं ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்டமே ஒரு 5 வருடத்துக்கு முன்பாக 10 வருடத்துக்கு முன்பாக 20 வருடத்துக்கு முன்பாக வந்ததல்ல. ये कुछ हम उद्धार पाए 5 10 20 साल के पहले नहीं आई है நம்ம தாயில கருவில உருவாகும் பொழுதே கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து விட்டார். हमारे माँ के कोख में उत्पन्न होने से पहले उसने हमें अपने लिए अलग किया है ஹalleluya. हालेलुया அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான அழைப்பு தான் நமக்கு. वैसे एक अचंभ और आश्चर्य बुलावा में पाए हैं ஹalleluya. हालेलुया கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா போறோம். इस दिन में भी हम परमेश्वर के वचन की ओर जाने वाले हैं லூக்கா 5ஆம் அதிகாரத்தின் लूका 5वें अध्याय के 4ஆம் வசனத்தை 4थे நம்ம वचन எல்லாரும் में திருப்பி கொண்டு हम सब पलट அந்த लेंगे வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். उस वचन को हम सब मिलकर पढ़ने वाले हैं Luke chapter 5 verse 4. लूक 5वां अध्याय उसका 4था वचन எல்லாரும் பைபிள் எடுத்துக்காங்க. सब अपने बाइबल ले लीजिए இங்கிலீஷ்லயும் அதே வேர்ஸ் தானே, நான் செக் பண்ணல. அவர் போதகம் பண்ணினை முடித்த பின்பு படிங்க என் கூட. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஹalleluya. हालेलुया இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா यहाँ पर हम देखते हैं கெனசரேத்து கடல் அருகே இயேசு கிறிஸ்து வந்தார். गनसरेत के समुद्र किनारे यीशु मसीह आया வந்த உடனே ஒரு பெரிய திரளான ஜனங்கள் வந்தாங்களாம். उस समुद्र के किनारे यीशु आते ही बड़े एक भीड़ आ गई वहां எதுக்கு पर। வந்தாங்க? क्यों आए थे? உபதேசத்தை கேட்க वो வந்தார்கள். परमेश्वर के वचन को उपदेश को सुनने இன்னைக்கு आए எப்படி நம்ம சபைக்கு வந்திருக்கிறோமோ जैसे आज हम इस कलीसिया में கர்த்தருடைய आकर बैठे வார்த்தையை हैं கேட்கும்படியாக परमेश्वर के वचन को सुनने के लिए இப்படி அன்றைக்கு वैसे उन दिनों में சபைக்கு வரல, कलीसिया में नहीं आए கடற்கரைக்கு வந்தாங்க. लेकिन समुद्र के किनारे आए। ஹalleluya. हालेलुया ஏன்னா இயேசு அன்னைக்கு கடற்கரையில இருந்தார். क्योंकि यीशु मसीह उन दिनों में समुद्र के किनारे நாம था இன்னைக்கு கடற்கரையில இல்ல, இன்னைக்கு ஆண்டவர் சபையில இருக்கிறார். आज हम समुद्र के किनारे नहीं परमेश्वर के समूह में हैं அதனால சண்டே போய் பீச்ல நிக்க கூடாது. इसलिए संडे जाकर बीच में नहीं खड़े रहना है। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया அன்னைக்கு அவர் பீச்ல இருந்தனால பீச்சுக்கு போனாங்க. उस दिन वो बीच में खड़े थे इसके लिए लोग वहां गए இன்னைக்கு சண்டே நீங்க பீச்லயும் கல்யாண வீட்ல போனா ஆண்டவங்க இருக்க மாட்டார். आज संडे के दिन में आप बीच में या शादी के घर पे रहेंगे तो परमेश्वर वहां नहीं रहेगा ஹalleluya. हालेलुया சண்டே ஆராதனையில இருக்கணும். संडे आराधना में रहना जरूरी है हालेलुया. हालेलुया பாருங்க, देखिए இயேசு கிறிஸ்து கடற்கரையில் நிற்கிறாரு. यीशु मसीह समुद्र के झील के किनारे खड़ा है கொஞ்சம் கூட்டம்னா இல்ல, थोड़ा भीड़ नहीं வசனம் சொல்லுகிறது. वचन कहती है முதலாவது வசனம், पहला वचन திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி बड़े भीड़ में लोग परमेश्वर के वचन को सुनने அவரிடத்தில் நெருங்கினார்கள். उसके करीब आ गए அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया வசனத்தை கேட்பதற்கு वचन को सुनने के लिए ஆண்டவரண்டை நெருங்க வேண்டும். परमेश्वर के करीब जाना जरूरी है அல்லேலூயா. हालेलुया தூரத்துல இருந்து வசனம் கேட்க கூடாது. दूर से वचन को नहीं सुनना है எப்படி வரணும்? कैसे आना है கம் க்ளோஸ் டு தி और ஜீசஸ். उसके पास आना है ஆண்டு பக்கத்துல வரணும். यीशु के पास आना है பக்கத்துல வந்தா पास आएंगे तो வசனத்தின் வெளிப்பாடுகள் அதிகமா वचन के प्रकटीकरण हमको बहुतायत में मिलेगी அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया எத்தனை பேர் ஆண்டு பக்கத்துல இருந்து வசனத்தை கற்றுக்கொள்ள விரும்புறீங்க? कितने लोग यीशु के पास रहकर वचन को सीखना चाहते हैं அல்லேலூயா. हालेलुया இல்லனா மார்த்தால போல नहीं तो मार्था के எல்லா समान வேலையும் பார்த்துக்கிட்டே நான் வசனத்தை मैं கேட்பேன். सब अपना काम करते हुए वचन को सुनूंगी அல்லேலூயா. हालेलुया எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே வசனம் கேட்டாங்க. सारे वो कामों को करते हुए वचन सुन रही थी மரியாள் वो। என்ன பண்ணாங்க? मरियम ने क्या किया ஆண்டு பக்கத்துல உட்கார்ந்து வசனம் கேட்டாங்க. यीशु के पास आकर बैठकर वचन सुना ஆண்டவர் சொன்னாரு, परमेश्वर ने कहा இவள் தன்னை விட்டு எடுபாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். इसने अपने से न छीने जाने वाले अच्छे भाग को चुन So, लिया இன்னைக்கு है। தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறார். आज परमेश्वर के समूह में தேவ आए हुए हैं। பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருக்கிறார். यीशु मसीह यहाँ पर है இந்த இடத்துல அவரை நெருங்கி நம்ம வந்திருக்கிறோம். इसके करीब हम आए हैं இன்னைக்கு அவர் உபதேசம் பண்ண போகிறார். आज वो उपदेश करने वाला है அல்லேலூயா. हालेलुया உபதேசத்தை கேட்பதற்கு उपदेश को सुनने के அவரிடத்தில் लिए நெருங்கினார்கள். उसके करीब आए இப்ப ஆண்டவர் என்ன अब பண்ணுகிறார்? परमेश्वर ने क्या அந்த किया கடற்கரையில நின்ற ரெண்டு படகுகளை கண்டார். उस समुद्र में लगे हुए दो नाव को देखा அந்த ரெண்டு படகுல ஒரு படகை சீமோனுடையதா இருக்கிறது. और उनमें से एक नाव शिमोन का है அந்த சீமோனுடைய படகுல ஏறி உட்கார்ந்து उस शिमोन के नाव में चढ़कर சீமோன்ட்ட बैठकर சொல்லுகிறார், शिमोन से कहता है கொஞ்சம் உள்ள தள்ளி கொண்டு போ அப்படிங்கிறாரு. थोड़े किनारे से अंदर की तरफ जा कहता கொண்டு है போனா அதுல உட்கார்ந்து அவர் உபதேசம் பண்ண जाते ஆரம்பித்தார். ही उससे बैठकर वो उपदेश देने लगा ஜனங்களுக்கு அவர் போதித்தார். लोगों को वो उपदेश देने लगा ஜனங்கள்
வசனத்தை और கேட்டார். लोगों ने वचन को सुना. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு இந்த நாள்ல கூட आज भी इस दिन में கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு परमेश्वर के वचन को सुनने நீங்கள் के लिए தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. आप दूर से या करीब पास से अब आए हैं. இன்னைக்கு ஒரு உணர்வோடு இந்த இடத்துல உட்கார்ந்து வசனத்தை கேளுங்கள். आज एक महसूसपन के साथ स्मरण के साथ बैठकर इस वचन को நான் सुनो. என் இயேசுவுக்கு அருகில் இருக்கிறேன். मैं मेरे यीशु के करीब हूँ, நான் पास என் हूँ. இயேசுவிடம் போதகத்தை கேட்க அவரிடம் நெருங்கி मैं வந்திருக்கிறேன். अपने यीशु से उपदेश सुनने, उसके वचन को सुनने उसके இந்த करीब आया हूँ. உணர்வோடு इस இன்னைக்கு महसूसपन நீங்கள் के வசனத்தை साथ கேட்பீர்கள் என்றால் आज यदि आप इस वचन को सुनेंगे இந்த तो வசனத்திற்குள் இருக்கிற ஜீவன் உங்களுக்குள் கடந்து வரும். इन वचन के अंदर का जीवन आपके अंदर निकल कर இந்த जाएगी. வசனத்துக்குள் இருக்கிற வல்லமை உங்களுக்குள் கடந்து इस வரும். वचन के अंदर का सामर्थ्य आपके अंदर निकल இந்த कर आएगी. வசனத்திற்குள் இருக்கிற அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில் इन நடக்க वचन के ஆரம்பிக்கும். अंदर के चमत्कार आपके जीवन में होने लगे. அல்லேலூயா. हालेलुया. இப்ப வசனத்தை கேட்டார்கள். इस वचन को वो सुने. அல்லேலூயா. हालेलुया. வசனத்தை கேட்டுட்டு वचन को सुनकर அவர் போதங்கம் பண்ணி முடித்த பின்பு और जब उसने संदेश देकर समाप्त किया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு आज நாம் தியானிக்க போகிற காரியம் हम मनन करने वाली बात, வசனத்தை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அதுதான். वचन को सुनने के बाद हमें क्या करना है. அல்லேலூயா. हालेलुया. வசனத்தை கேட்க தான் வந்துட்டோமே. हम वचन को सुनने तो आ गए हैं. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு நீங்க கேட்டு தான் ஆகணும். अब आपको 1 घंटा सुनना ही होगा. நோ ஆப்ஷன், இங்க போக முடியாது. आपके लिए कोई चारा नहीं, कहीं जा नहीं सकते அல்லேலூயா. आप. हालेलुया. ஒரு மணி நேரத்துக்கு நீங்க இந்த போதகத்தை கேட்டு தான் 1 ஆகணும். घंटे आप इसको संदेश को सुनना ही है. இப்ப கேட்டதுக்கு அப்புறம் अब सुनने के बाद எல்லா ஜனங்களும் எங்கே சென்றார்கள்? सारे लोग कहां गए? எங்க போனாங்க? कहां गए? வீட்டுக்கு போயிட்டாங்க. अपने घर चले गए. அல்லேலூயா. हालेलुया. வீட்டுக்கு போயிட்டாங்க. वो अपने घर चले गए. வசனம் சொல்லுகிறது वचन कहती है போதகம் பண்ணி முடித்த பின்பு जैसे उपदेश को देकर समाप्त किया, சீமோனை பார்த்து பேசுகிறார். सीमोन को देखकर वो बातें அப்ப करता है. மற்ற ஜனங்கள் எங்க तो போனாங்க? बाकी लोग कहां गए? வசனத்தை கேட்டாங்க, वचन को सुने, வீட்டுக்கு போயிட்டாங்க, अपने घर चले गए, சாப்பிட்டாங்க, खाना खाए, தூங்கிட்டாங்க. सो गए. இதுதானே சண்டே நம்முடைய எவரி ருட்டீன். यही हमारा रविवार का हमेशा का काम है. அல்லேலூயா. हालेलुया. எவரி சண்டே हर रविवार வசனத்தை கேக்குறோம், वचन को सुनते हैं, வீட்ல போய் நல்ல மட்டன் சிக்கன் घर சாப்பிடுறோம், पर जाकर अच्छा मटन चिकन खाते நல்லா हैं, தூங்குறோம், अच्छा सोते हैं, மண்டேல இருந்து நம்ம வேலைய और ஆரம்பிச்சிரோம். सोमवार से हम अपने कामकाज में लग जाते हैं. அல்லேலூயா. हालेलुया. அடுத்த சண்டே தான் சர்ச் अगला संडे ही हमारी चर्च की याद आती है. அல்லேலூயா. हालेलुया. இது யார் தெரியுமா? ये कौन है जानते हो? வசனத்தை கேட்டு वचन को सुनकर வீட்டுக்கு போய் தூங்கின ஜனங்கள். घर पे जाकर सोने वाले लोग थे. ஆனால் लेकिन ஆண்டவர் சீமோனை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर शिमोन को देखकर कहता है, சீமோனே, हे शिमोन, நீ तू உன்னுடைய படகை ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போ, अपने नाव को थोड़े समुद्र में अंदर की तरफ ले जा, மீன்களை பிடிக்கும்படியாக मछलियों को पकड़ने के உன்னுடைய लिए வலைகளை ஆழத்திலே போடு என்று சொல்லுகிறார். अपने जाल को बड़े गहराई में डाल कहता है. அல்லேலூயா. हालेलुया. வசனத்தை கேட்டு वचन को सुनकर அப்படியே திரும்பி போன ஜனங்களுக்கு वैसे लौट कर जाने वाले लोगों को தேவன் திட்டத்தை வெளிப்படுத்த மாட்டார். परमेश्वर योजनाओं को प्रकट नहीं करता. தேவன் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார். परमेश्वर उनके लिए कोई काम नहीं करता. வசனத்தை கேட்ட பின்பு वचन को सुनने के அந்த बाद வசனத்திற்காக நம்ம என்ன செய்ய उन போகிறோம்? वचन के लिए हम क्या करने அந்த वाले हैं? வசனத்திற்காக என்ன செய்ய उस போகிறோம்? वचन के लिए हम क्या करने वाले हैं? அல்லேலூயா. हालेलुया. ஆழத்துல கொண்டு வலைய போடு அப்படினாரு. वो कहता है गहराई में अपने जाल डाल. பேதுரு சொல்றாரு, पतरस कहता है நான் பிரயாசப்பட்டேன், मैं प्रयास किया, எனக்கு ஒண்ணும் கிடைக்கல. मुझे कुछ नहीं मिला. அல்லேலூயா. हालेलुया. ஆனா ஒண்ணு செய்றேன், लेकिन मैं एक काम உங்க करता हूँ, வார்த்தையின்படி நான் போடுறேன். आपके शब्दों के अनुसार मैं फिर से हालेलुया. डालता हूँ. हालेलुया. வசனத்தை கேட்டுட்டு वचन को सुनकर அந்த வசனத்தின்படி செய்கிறவர்கள் उस பாக்கியவான்கள். वचन के अनुसार करने वाले धन्य है. அல்லேலூயா. हालेलुया. அந்த வசனத்தின்படி செய்ய பழக வேண்டும். उस वचन के अनुसार करने के लिए हमें प्रयास करना நான் चाहिए. கேட்கிற பிரசங்கம் ரொம்ப அருமையா இருக்கிறது. हम सुनने वाला संदेश बहुत अच्छा रहता है, ஆராதனை முடிஞ்ச உடனே लेकिन आराधना होने के நம்ம बाद இங்க வந்து கேட்டேன்னு வச்சுக்காங்களேன், हम आपसे पूछेंगे तो நல்லா இருந்துச்சா அப்படின்னா वचन कैसा था? ரொம்பவே நல்லா இருந்துச்சு சொல்லுவீங்க. बहुत अच्छा था आप कहोगे. அல்லேலூயா. हालेलुया. ஆனா ரொம்ப நல்லா இருந்த வசனம் लेकिन जो बहुत अच्छा वचन நம்முடைய जो था செவியோட நின்னுட்டுனா हमारे कान में ही रुक गई तो நோ யூஸ், பயன் இல்ல. उसका कोई फायदा नहीं. அல்லேலூயா. हालेलुया. அந்த வசனத்தை उस वचन को நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும். हमारे जीवन में हम अभ्यास में लाना அந்த चाहिए. வசனத்தை கேட்கும் பொழுது उस वचन को सुनते நமக்குள்ளே समय ஒரு விசுவாசம் வர வேண்டும். हमारे अंदर एक विश्वास आना அந்த चाहिए. வசனத்தை கேட்கும் उस பொழுது वचन को सुनते நமக்குள்ளே समय ஒரு நம்பிக்கை பிறக்க हमारे வேண்டும். अंदर एक भरोसा जन्म होना அந்த चाहिए. வசனத்தை கேட்கும் பொழுது उस वचन को सुनते समय நமக்குள்ளே ஆவியில ஒரு எழுப்புதல் வர வேண்டும். हमारे अंदर आत्मा में एक उत्तेजना होनी चाहिए. அப்படி எழுப்புதல் வந்தா ऐसे उत्तेजना आने पर வசனத்தை ही கேட்டதுக்கு அப்புறம் நம்ம செயல்படுகிறவர்களா वचन இருப்போம். को सुनने के बाद हम क्रिया करने लायक रहेंगे. அல்லேலூயா. हालेलुया. இந்த பிரசங்கத்தின் தலைப்பு அதுதான். इस आज के वचन का शीर्षक यही है, தொடர்ந்து செய்.
लगातार कर। அல்லேலூயா हालेलुया। தொடர்ந்து செய்யணுங்க लगातार करते रहना है। இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் अब परमेश्वर कहता है, இந்த ஒரு வசனம் தான் இன்னைக்கு தியானம் आज केवल ये वचन मनन करने वाले हैं। हालेलुया। हालेलुया। வசனம் நல்லா படிச்சிட்டீங்களா वचन को आपने अच्छे से मन पाठ कर लिया, நல்லா படிச்சிட்டீங்களா अच्छे से पढ़ लिया। ஓகே 5ஆம் அதிகாரம் லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் लूका 5वां अध्याय का 4था वचन। அவர் சொல்லுகிறார் वो कहता है, சீமோனை நோக்கி சொல்லுகிறார் शिमोन को कहता है, ஆழத்திலே தள்ளி கொண்டு போ गहराई में अपने नाव को ढकेल कर ले जा। வசனத்தை கேட்ட எல்லாருமே वचन को सुनने वाले सब ஆழத்துக்கு வர மாட்டாங்க गहराई में नहीं आएंगे। அல்லேலூயா हालेलुया। ஆழத்துக்கு வரல அன்னைக்கு गहराई में नहीं आए उस दिन। யார் ஆழத்துக்கு வருகிறார் कौन गहराई में आता है? வசனத்தின்படி செய்ய ஆர்வம் உள்ளவனை தான் ஆண்டு जो கூப்பிடுறார் वचन के अनुसार करने के लिए चाहत रखता है उसी को बुलाता இந்த है। இடத்துல इस जगह पर பேதுரு மட்டும் தான் மீனவனா केवल केवल पतरुस मछुआरा था, இன்னும் நிறைய மீனவர்கள் இருக்கிறாங்க और भी कई सारे मछुआरे थे। இது ஒரு காலை நேரம் ये என்பதனால एक सुबह का बोर का समय था, इसलिए இரவு முழுவதும் रात भर மீன்களை பிடித்துட்டு मछलियों को पकड़कर வெளியே வந்த बाहर आए हुए ஆயிரக்கணக்கான மீனவர்கள் அங்க இருக்கிறார்கள் हजारों मछुआरे वहां पर थे। இந்த ஆயிரக்கணக்கான மீனவர்களும் ये हजारों मछुआरे வசனத்தை கேட்ட மீனவர்கள் தான் वचन को सुने हुए ही அன்னைக்கு है। இயேசு பிரசங்கம் பண்ண சொல்ல यीशु जब संदेश दिया, இந்த திரளான ஜனங்களுடைய கூட்டத்துல ये बड़े भीड़ की झुंड में இந்த மீனவர்களும் உண்டு ये मछुआरे भी थे। அப்ப இந்த மீனவர்களை பார்த்து யாரையும் பார்த்து तो इन मछुआरों में से किसी को भी இயேசு देखकर கிறிஸ்து சொல்லல यीशु मसीह ने नहीं நீங்க कहा, போய் ஆழத்துல போய் மீன் பிடிங்கன்னு சொல்லல तुम जाकर गहराई में अपने नाव को ले जाकर मछली ஏன்னா पकड़ो नहीं இயேசுவுக்கு कहा। தெரியும் क्योंकि यीशु जानता அவங்க है எல்லாம் வசனம் கேட்க மட்டும் தான் வருவாங்க वो केवल वचन को सुनने आएंगे, வசனத்தின்படி செய்ய வர மாட்டாங்க वचन के अनुसार करने नहीं आएंगे। இன்றைக்கு आज ஏன் நமக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவோட அழைப்பு வர மாட்டேங்குது क्यों यीशु मसीह का बुलावा हमारे अंदर नहीं आती? நமக்குள்ளாக ஏன் ஒரு எழுப்புதல் அல்லது ஒரு உத்வேகம் வர மாட்டேங்குது क्यों हमारे अंदर एक उत्तेजना या परमेश्वर की बेदारी नहीं आती? அன்னைக்கு பிலிப்பி ஆவியானவர் ஏவினார்ல उस दिन फिलिप्पियों को पवित्र आत्मा ने उत्तेजना दी। இன்னைக்கு ஏன் ஆவியானவர் நம்ம ஏவ மாட்டேங்கிறார் आज की पवित्र आत्मा हमें उत्तेजना नहीं देते। காரணம் ஒன்றே ஒன்றுதான் कारण केवल एक बात है, வசனத்தை கேட்கிறவர்களிடம் ஏவ மாட்டார் वचन को केवल सुनने वाले को उत्तेजना नहीं देता। வசனத்தை கேட்டு அதன்படி நான் செய்ய ஆயத்தமா இருக்கேன்னு சொன்னா वचन को सुनकर मैं उसके अनुसार करने के लिए तैयार हूं करने वाले को, அவங்களுக்குள்ள என் இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டே இருப்பார் उसके अंदर मेरा यीशु मसीह बातें करते रहेगा। அவங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்து கொண்டே இருக்கும் उनके अंदर एक बेधारी आती रहेगी, அவங்களுக்குள்ள ஊழிய பாரத்தை கொடுத்து கொண்டே उनके இருப்பார் अंदर एक सेवा के बोझ को वो देते அவங்களுக்குள்ள रहेगा, தரிசனத்தை கொடுத்து கொண்டே उनके இருப்பார் अंदर एक दर्शन को देते रहेगा। என்ன நடக்கிறது क्या होती है? நீ ஆழத்திலே போ அப்படிங்கிற आप गहराई में जा कहता है। ஹalleluya हालेलुया। ராமுழுதும் रात भर பேதுருங்க கடற்கரையில மீன் பிடிச்சாரு क्या पतरुस ने किनारे में मछली पकड़ा? எங்கங்க மீன் பிடிச்சிருப்பாரு कहां कहां मछली पकड़ा होगा? ராமுழுதும் ஆழத்துல தான் நின்னாரு रात भर वो गहरे समुद्र में ही पकड़ा होगा। ஹalleluya हालेलुया। ராமுழுவதும் रात भर ஆழத்திலே போனார் गहराई में गए, பிரயாசப்பட்டார் प्रयास किया, வலைகளை வீசினார் जाल को बिछाया, எவ்வளவு முயற்சி செய்தார் कितने प्रयास किया, கடுமையான உழைப்பு बहुत मेहनत किया, தூங்காமல் அந்த காரியத்தை செய்கிறார் बिना नींद किए वो कामों को करता है, ஆனால் ஒரு மீன் கூட கிடைக்கல लेकिन एक भी मछली नहीं मिली। ஒரு மீன் கிடைக்கல एक भी मछली नहीं मिली। ஆனா ஆண்டவர் இப்ப சொல்றாரு लेकिन परमेश्वर अब कहता நீ है மறுபடியும் ஆழத்துக்கு போ तू फिर से गहराई में जा। ஹalleluya மறுபடியும் எங்க போணும் फिर से कहां जाना है? இங்க பாருங்க நீ நைட் ஃபுல்லா ஆழத்துக்கு போயிட்டு வந்துட்டப்பா देखिए तू रात भर गहराई में जाकर आ இப்ப நீ गया, ரொம்ப டயர்டா இருக்கிற अभी तू बहुत थक चुका है, உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்கும் शरीर बहुत दर्द होती रहेगी, தூங்காம இருக்கிற तू सोया भी नहीं அதனால है, इसलिए நான் கடற்கரைக்கு மீனை கொண்டு வந்தேன்னு சொன்னாரா मैं किनारे में तेरे लिए मछली ले आता हूं, ऐसे कहा गया? God can do கொண்டு வர முடியும் परमेश्वर उसे भी कर सकता है। நல்லா புரிந்து கொள்ளுங்க अच्छे से समझ लीजिए, என் ஆண்டவருக்கு मेरा परमेश्वर के ஆழத்துல लिए, மீன் பிடிக்க சொன்னவருக்கு गहराई में मछली को पकड़ने के लिए कहने वालों के அதே लिए மீனை கடற்கரையில இருந்து கொட்டுவதற்கும் கூடும் उसी मछली को किनारे में भी लाकर वो डाल सकता ஏன் है। பேதுருட்ட சொல்லி இருக்கலாம் क्यों पतरुस से कह நீ सकता வீட்டுக்கு था போ வீட்டுக்கே மீன் வந்து तू சேர்ந்துரும் घर அப்படின்னு जा, तेरे घर पर मछली पहुंच जाएगी, कह सकता என் था। ஆண்டவருக்கு அதை செய்ய கூடும் मेरा परमेश्वर के लिए वो भी संभव நல்லா है। புரிந்து கொள்ளுங்க अच्छे से समझ लीजिए, இயேசுவால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை यीशु से असंभव कोई भी बात नहीं இந்த है। பேதுருவுக்கு கடற்கரையில இருந்த இடத்திலே மீன்களை அன்றைக்கு வாரி கொடுத்திருக்கலாம் इस पतरुस के लिए किनारे में जहां पर था वहीं पर बहुत मछली को वो लाकर दे सकता था। இயேசுவால் அது கூடும் यीशु से वो संभव है। ஹalleluya हालेलुया। ஆனால் இயேசு விரும்புறது என்ன लेकिन தெரியுமா यीशु क्या चाहते हैं? நான் கடற்கரையில கொண்டு வந்து உனக்கு மீனை கொடுத்தா मैं किनारे में तेरे लिए मछली लाकर दूं तो நான் அடுத்து உன்னை மனுஷனை பிடிக்க வர சொல்லி நீ வர மாட்ட मैं अगली बार जब मनुष्य को पकड़ने तुझे बुलाऊंगा तो तू नहीं आएगा। ஹalleluya हालेलुया। ஆண்டவர் வைத்திருக்கிற தரிசனத்தை परमेश्वर ने रखा हुआ दर्शन के ஆண்டவர் लिए, வைத்திருக்கிற திட்டத்தை परमेश्वर ने लिखे हुए योजना के लिए புரிந்து கொள்ள வேண்டும் तू यदि समझना है तो, நீங்கள் அறிந்து கொள்ள तुम வேண்டும் जानना है तो, உங்களுக்காக வைத்திருக்கிற तुम्हारे लिए रखा हुआ நன்மைகளை भलाइयों को, ஆசீர்வாதங்களை आशीषों को, விடுதலைகளை छुटकारे को, அற்புதங்களை चमत्कार को நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் यदि तुम पा लेना है तो கடற்கரையில இருக்கிற யாருக்கும் ஆண்டவர் செய்ய மாட்டார் किनारे में रहने वाले किसी के लिए परमेश्वर नहीं करेगा। நீங்க இன்
இன்னும் கொஞ்சம் டீப் லெவல்ல போகணும், तुम और भी थोड़े गहराई में जाना है, கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போகணும். थोड़ा गहराई में जाना है। இன்னைக்கு ஆண்டவர் சபைக்கு கேட்கிற சொல்லுகிற आज காரியம் அதுதான். परमेश्वर कलीसिया के लिए पूछते हुए कहते हुए यही कहता है, வசனத்தை கேட்டுவிட்டு கடற்கரையிலே நிற்கிற ஜனங்கள் ஆண்டவருக்கு இன்னைக்கு தேவையில்லை. वचन को सुनकर किनारे में खड़े रहने वाले परमेश्वर के लिए नहीं நான் चाहिए। ஆழத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டேன், तू गहरे में जाकर लौट कर आ गया, எவ்வளவோ ஜெபித்து பார்த்தேன், कितना तू प्रार्थना कर कर எவ்வளவோ देख लिया, உபவாசம் இருந்து பார்த்தேன், कितना उपवास कर कर देख लिया, எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவருக்காக செய்து कितने பார்த்தேன். कार्य परमेश्वर के लिए कर कर देख लिया। ஆவிக்குரிய வாழ்க்கையில आत्मिक जीवन நான் ஒரு में நாள் ஆழமான நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தேன். हम एक दिन एक गहराई में जी रहे ஆனா थे, இன்னைக்கு எனக்கு எதுவுமே கிடைக்கல. लेकिन आज मुझे कुछ नहीं मिला। அப்படி என்பதற்காக ऐसे होने के कारण ஆண்டவர் கரையில வைத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். परमेश्वर किनारे में रखकर तुम्हें आशीष नहीं करेगा। ஆண்டவர் நீ சொல்லுகிறாரு தெரியுமா? परमेश्वर आज क्या कहना चाहते हैं? மறுபடியும் தொடர்ந்து நீ ஆழத்துக்கு போகணும். फिर से लगातार तू गहराई में அகைன் जाना அண்ட் है, அகைன் மறுபடியும் போகணும். बारंबार तुझे जाना होगा। உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, तेरे आत्मिक जीवन உங்க में, ஜெப வாழ்க்கையில, तेरे प्रार्थना के जीवन உங்கள் में, வேத வாசிப்பு தியானத்திலே, तुम्हारे शास्त्र के पढ़ने के मनन ஆண்டவரோடு में, இருக்கிற உறவுல परमेश्वर के साथ के रिश्ते में நீங்கள் மறுபடியும் ஆழத்திற்கு போக கற்றுக்கொள்ள வேண்டும். आप फिर से गहराई में जाने के लिए सीख लेना है। ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். परमेश्वर इसे ही चाहते हैं। ஹalleluya. हालेलुया। ஆழத்துல என்னங்க இருக்கு? गहराई में क्या है? ஆழத்துல என்ன இருந்துச்சு? गहराई में क्या थी? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை பாருங்க. उत्पत्ति पहले अध्याय के तीसरे वचन को पढ़िए। 2ஆம் 3ஆம் வசனத்தை பார்க்கலாம். दूसरा और तीसरे वचन को हम देख सकते हैं। பூமியானது வெறுமை ஒழுங்கின்மையா இருந்தது, पृथ्वी जो बेडोल और सुनसान था, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. और गहराई के ऊपर एक अंधकार छाई हुई இப்ப थी। ஆழத்தின் மேல் இருள் இருக்கிறது, अब गहराई के ऊपर अंधकार छाई हुई ஆவியானவர் थी, அசைவாடி கொண்டிருக்கிறார். और पवित्र आत्मा मंडला रहे थे। அப்படின்னு சொல்லலாம். ஆவியானவர் பார்த்துட்டு இருக்கிறார். पवित्र आत्मा ऐसे भी कह सकते हैं वो देख रहा அவருக்கு है। ஒரு வேலை பார்க்கணும். उसके लिए काम करना है। என்ன வேலை பார்க்கணும்? क्या काम करना है? இந்த பூமியில வெளிச்சத்தை கொண்டு வரணும். इस पृथ्वी पर एक ज्योति को ले आना ஆவியானவர் है। அப்படியே பார்த்துட்டு இருக்கிறார். परमेश्वर पवित्र आत्मा वैसे ही देखता है। எங்க பார்த்தாலும் இருள். हर जगह पर अंधकार। ஹalleluya. हालेलुया। ஆனா அவருக்கு தெரியும், लेकिन वो जानता है இந்த ஆழத்துக்குள்ள, इस गहराई के अंदर, இந்த இருளுக்கு கீழே, इस अंधकार के नीचे, இந்த ஆழத்துக்குள்ள इस गहराई में ஒரு வெளிச்சம் இருக்கிறது. एक प्रकाश है। ஹalleluya. हालेलुया। ஒரு வெளிச்சம் இருக்கிறது. एक प्रकाश है, एक ज्योति है। ஆண்டவர் சொன்னாரு, अब परमेश्वर ने कहा வெளிச்சம் உண்டாக கடவது. ज्योति निकल कर आ कर வெளிச்சம் எங்க இருந்து வந்துச்சு? ज्योति कहां से आई? வெளிச்சம் எங்க இருந்து வந்துச்சு? प्रकाश कहां से आई? எந்த ஆழத்தை இருள் மூடி இருந்ததோ அதே ஆழத்தின் நடுவில் இருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்தார். जिस गहराई को अंधकार ने ढांपी हुई थी, उसी के अंदर से एक ज्योति निकल कर आई। அருமையான தேவ பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के लोगों, இன்னைக்கு நாராதங்க வந்திருக்கிற आज इस आराधना में आए हुए உங்களுடைய வாழ்க்கையில आपके जीवन में ஒரு ஆழமான நிலை இருக்கிறது. एक गहरा एक स्थान है, ஆனா அதுக்கு மேலாக लेकिन उससे சில ऊपर இருள்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். कुछ अंधकार आपको छाई हुई சில रहेगी, இருள் ढकी हुई உங்கள் रहेगी। குடும்பத்தை சூழ்ந்திருக்கலாம். कुछ अंधकार आपके परिवार को ढका हुआ होगा। சந்தோஷம் இல்லாத இருள், बिना खुशी का एक अंधकार, சமாதானம் இல்லாத இருள், बिना शांति देने वाला एक விடுதலை இல்லாத अंधकार, இருள், बिना छुटकारे का एक अंधकार ढापी हुई होगी। ஒழுங்கற்ற இருள், हमारे लिए अनुशासन के बिना एक जीवन का अंधकार வெறுமையான இருள் और एक खालीपन का உங்க अंधकार வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கலாம். आज यदि आपके जीवन में हो सकती है। ஹalleluya. हालेलुया। ஆனால் लेकिन ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, हर एक परमेश्वर के लोगों ஒன்று को புரிந்து கொள்ளுங்க. एक बात समझ இந்த लीजिए, இருளுக்கு கீழே इस अंधकार के नीचे உனக்காக ஒரு ஆழம் இருக்கிறது. तेरे लिए गहराई है, அந்த ஆழத்துல உனக்கான வெளிச்சம் और இருக்கிறது. उस गहराई में तेरे लिए एक प्रकाश ज्योति रहा है। உங்களுக்கான வெளிச்சம் அந்த ஆழத்தில் இருக்கிறது. आपके लिए प्रकाश उस गहराई में है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆனால் அந்த ஆழத்திற்குள் போகும் பொழுது உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வரும். लेकिन उस गहराई में जाते समय आपके जीवन में एक ज्योति आएगी। நீங்கள் இருளை பார்த்துட்டு மேல நின்னுட்டீங்க அப்படினா, आप यदि अंधकार को देखकर ऊपर ही रुक गए तो உங்கள் வாழ்க்கையில வீச வேண்டிய பிரகாசிக்க வேண்டிய பிரகாசம் இல்லாமல் போய்விடும். आपके जीवन में आने वाले रोशनी और प्रकाश रहे बिना रह இன்னைக்கு உங்க जाएगी। வாழ்க்கை பிரகாசிக்கும். आज आपका जीवन प्रकाशमान ஒரு होना है வெளிச்சம் तो வரும். आपके जीवन में एक ज्योति உங்க आएगी, வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வரும். आपके जीवन में खुशी உங்க आएगी, வாழ்க்கையில ஒரு விடுதலை வரும். आपके जीवन में एक छुटकारा ஆனால் आएगी। ஆண்டவர் எதிர்பார்க்கிற लेकिन காரியம், परमेश्वर चाहने वाली बात, என்னுடைய ஆழத்திற்குள் உன்னால வர முடியுமா? मेरे गहराई के अंदर क्या तू आ இந்த सकता है? ஆழத்திற்குள் நீங்கள் வந்து விட்டால் यदि उस गहराई के अंदर तुम आ गए तो ஆண்டவர் வெளிச்சத்தை நிச்சயமாய் கொடுப்பார். परमेश्वर प्रकाश को निश्चय देगा। ஹalleluya. हालेलुया। இந்த வெளிச்சம் உண்டாக கடவுது, let there be light அப்படினு वो சொல்லுங்க. कहता है कि यहाँ पर प्रकाश हो कर இட்ஸ் நாட் a commandment, இது கட்டளை கிடையாது. वो एक केवल एक कानून नहीं था। இதை சரியான நீங்க புரிந்து கொள்ளணும் यदि அப்படினா, आप सही रीति में आप समझ लेना है तो ஹalleluya. हालेलुया। அதுக்கு சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? उसका सही अर्थ क्या है? இது என்னுடைய விருப்பம் உனக்கு வெளிச்சம் உண்டாகட்டும். ये मेरी चाहत है कि तेरे लिए प्रकाश हो। வெளிச்சத்தை கொடுப்பது प्रकाश को देना கட்டளை இல்லங்க, ये एक आज्ञा नहीं, இது ஆண்டவருடைய விருப்பம். ये परमेश्वर की चाहत है। உங்களுடைய வாழ்க்கையில आपके जीवन में வெளிச்சமா இருக்க வேண்டும் एक என்பது प्रकाश के साथ, ज्योति के साथ ஆண்டவருடைய रहना கட்டளை அல்ல. ये परमेश्वर का
आज्ञा नहीं, ஆண்டவருடைய ஆழ் மனதில் இருக்கிற விருப்பம் தான் परमेश्वर के गहरे मन के अंदर की चाहत, தேவ பிள்ளைங்க வெளிச்சத்துல வாழணும், परमेश्वर के बच्चे प्रकाश में, ज्योति में जीना, एक खुशी में जीना, நல்ல சுகத்துல வாழணும், अच्छे सुखदायक நல்ல जीवन जीना, ஆசீர்வாதத்துல வாழணும், अच्छे आशीषित रहना, நல்ல சமாதானத்துல अच्छे வாழணும், शांति के साथ இது रहना, எல்லாம் ये सब ஆண்டவருடைய விருப்பங்க. परमेश्वर की चाहत இது है, will of God, இது ஆண்டவருடைய ये सब விருப்பம். परमेश्वर की मन की चाहत है। ஆண்டவருடைய விருப்பம் உங்க வாழ்க்கையில இருக்கும் பொழுது यदि परमेश्वर की चाहत आपके जीवन में हो तो ஏன் நம்ம விரும்ப மாட்டோம்? क्यों हम नहीं चाहते उसे? அல்லேலூயா. हालेलुया। இங்க நம்முடைய விருப்பம் தான் தடையா இருக்கு, यहाँ पर हमारी चाहत रुकावट बनी ஆண்டவருடைய है, விருப்பம் அல்ல, परमेश्वर की चाहत नहीं, நம்முடைய விருப்பம் हमारी चाहत, நான் ஆழத்திற்குள் போய் हम गहराई में எனக்காக जाकर பிரகாசிக்கிற मेरे लिए प्रकाशमान அந்த होने वाले மகிமையின் ஒளியை எடுக்க उस வேண்டும். महिमा के प्रकाश को அது उठाकर என்னுடைய கிறிஸ்துவின் மகிமையான ஒளி वो मसीह की एक ज्योति என் முகத்துல பிரகாசிக்க வேண்டும் मेरे चेहरे में प्रकाशमान होना है, என்று யார் விரும்புகிறார்களோ ऐसे कौन चाहते हैं அவருடைய வாழ்க்கையில, उनके जीवन में, அவருடைய குடும்பத்துல उनके परिवार में இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையான ஒளி வீச ஆரம்பித்தது. आज वो यीशु मसीह का महिमा का प्रकाश वो फैलने लगेगा। ஆழத்திற்குள் உங்களுக்கான வெளிச்சம். गहराई के अंदर आपके लिए एक प्रकाश है। ஆதியாகமம் 7 அதிகாரம் 11 வசனத்துல उत्पत्ति 7वां अध्याय के 14 वचन में ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் திறக்க ஆரம்பித்தது. वो गहराई के सोते खुलने लगे। ஹalleluya. हालेलुया। ஆழத்துல என்னங்க இருக்கு? गहराई में क्या है? ஊற்றுக்கண்கள் இருக்கிறது. सोते हैं। ஹalleluya. हालेलुया। உபாகமம் 33:13ல व्यवस्था 33:13 में ஆழத்திற்குள்ள நீரூற்றுகள் இருக்கிறது. गहराई के अंदर सोते हैं। ஹalleluya. हालेलुया। ஆனா ஆழத்திற்குள் போனா தான் लेकिन गहराई के अंदर இந்த जाने पर ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்டு ये जो सोते खुलकर ஒரு நீரூற்று என்கிற ஒரு நதி புறப்பட்டு வரும். एक जीवन का सोता नाम का नदी निकल कर இந்த आएगी। நதி என்ன நதிங்க? ये नदी क्या नदी है? இதுதான் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்று ये சொல்லப்படுகிறது. ही जीवन का नदी कहा गया है। ஹalleluya. हालेलुया। யோவான் 4 அதிகாரத்தின் यूहन्ना 4 अध्याय के 11 14 வசனத்தை பார்க்கும் பொழுது हम 11 और 14 वचन में देखते हैं நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஊற்று என்று சொல்லப்படுகிறது. अनंत काल के लिए उमड़ने वाला एक सोता कहा गया है। ஹalleluya. हालेलुया। ஒரு நாள் ஆண்டவர் சமாரியா இடத்துக்கு போனார். एक दिन परमेश्वर समारिया के पास गया, அங்க ஒரு கிணறு இருந்தது. वहां पर एक कुआं था। ஹalleluya. हालेलुया। அந்த கிணறு பக்கத்துல उस कुएं के ஒரு पास சமாரிய ஸ்திரீ நின்று एक கொண்டிருந்தார். सामरी स्त्री खड़ी थी। எதற்கு வந்திருக்கிறார்? इसलिए आकर खड़ी थी, தண்ணீரை பிடித்துக் கொண்டு போக வந்திருக்கிறார். पानी भर कर ले जाने के लिए आई இயேசு थी। கிறிஸ்து அந்த இடத்துக்கு போறாங்க. यीशु मसीह उस जगह पर जाते हैं। கேட்டு அந்த ஸ்திரீயிடம் கேக்குறா, वो स्त्री से पूछते हैं, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணீர் தா. मुझे पीने के लिए थोड़ा पानी दे। இப்போ அவள் சொல்லுகிறா, अब वो कहती है, நீ யூதனா இருக்க என்கிட்ட எப்படி கேட்கலாம்? आप यहूदी हो, अब मुझसे कैसे मांग இப்போ सकते हो? ஆண்டவர் சொல்றாங்க, अब परमेश्वर कहता है, இவன்ட்ட கேக்குறவர் யாருன்னு தெரிஞ்சிருந்தா तू यदि जान ली होती थी तेरे से मांगने वाला कौन है, நீ அவரிடத்தில் தண்ணீரை கேட்டு இருப்பாய். तू उनसे पानी मांगती। இப்போ அந்த சகோதரி கேக்குறாங்க, अब वो स्त्री पूछती है, உங்ககிட்ட தான் பாத்திரம் இல்லையே, आपके पास तो बर्तन नहीं है கிணறும் ஆழமா இருக்கிறது. और कुआं भी गहरा है। கிணறு எப்படி இருக்கு? कुआं कैसा है? ஆழமா இருக்கு. वो तो गहरा है। உங்ககிட்ட பாத்திரம் இல்லையே, आपके पास कोई बर्तन नहीं है। நீர் எங்களுக்கு இந்த கிணறை கொடுத்த யாக்கோபை காட்டிலும் பெரியவரோ? क्या आप इस कुएं को दिए हुए हमारे याकूब से बड़े हो? இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, अब परमेश्वर कहता है, நீ கொடுக்கிற தண்ணீர் தாகத்தை மறுபடியும் கொடுக்கும். तू देने वाली पानी प्यास को फिर से देगी, ஆனா நான் கொடுக்கிற தண்ணீர் लेकिन मैं देने वाला पानी மறுபடியும் தாகம் உண்டாமல் இருக்க फिर से प्यास न होने அது लाए, நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஊற்றா இருக்கும். वो अनंत काल के लिए एक जीवन देने वाला एक सोता जो उमड़ती रहने ஒரு वाली है। யாக்கோபு தோண்டின ஆழமான கிணறே एक याकूब ने गहरा खोदा हुआ कुआं 3000-4000 வருஷம் வரைக்கும் தண்ணி கொடுத்துச்சான். 3000-4000 साल तक पानी देती रही। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, யாக்கோபு எப்போ வாழ்ந்தவர்? देखिए याकूब कब जिया था? இந்த சமாரி ஸ்திரீ நாட்கள்ல ये सामरी स्त्री के दिनों में அந்த கிணறு தண்ணி கொடுத்துச்சு. वो कुएं ने पानी दिया। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है? கிணறு ஆழமா இருந்துச்சு. कुआं जो गहरा था, ஆழம் இருக்க விதம் தண்ணி கொடுத்துச்சு. गहरा होने के कारण அப்ப पानी उमड़ती रही। யாக்கோபின் கிணறு तो याकूब का कुआं ஆழமாய் இருந்ததுனால गहरे होने के அதுல कारण ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தண்ணீர் கொடுக்க முடியும் उसमें என்றால் हजारों साल तक पानी दे सकती है। तो யாக்கோபின் தேவன் கொடுக்கிற கிணற்றின் தண்ணீர் நித்திய காலமாய் நமக்குள் ஊறாதோ? याकूब के परमेश्वर देने वाला पानी क्या सालों साल हमारे अंदर उमड़ेगी नहीं क्या? அல்லேலூயா. हालेलुया। அதைத்தான் அவர் சொல்லுகிறார். इससे ही वो कहता है, யோவான் 7:38 சொல்றார், यूहन्ना 7:38 में कहता என்னை है, விசுவாசிக்கிறவன் எவனோ जो कोई मुझ पर विश्वास அவனுடைய करता है உள்ளத்திலிருந்து उसके मन से ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட ஆரம்பிக்கும். जीवन के सोते नामक नदी निकल कर இந்த आएगी। வார்த்தையை கேட்கிற आज इस वचन को सुनने वाले
பிள்ளைகளுடைய வாழ்க்கையில परमेश्वर के बच्चों के இந்த जीवन வார்த்தையை में நீங்கள் விசுவாசிப்பீர்கள் आज என்றால், यदि इस वचन को विश्वास இந்த करने पर வார்த்தையினுடைய ஆழத்திற்குள் நீங்கள் इस செல்லுவீர்கள் वचन என்றால், के गहराई में आप यदि जाओगे तो உங்களுக்காக ஒரு நீரூற்று இருக்கிறது. आपके लिए एक सोता है அந்த நீரூற்றின் ஆழத்திற்கு நீங்கள் செல்வீர்கள் என்றால், उस गहराई के सोते में जाओगे तो அந்த நீரூற்றானது वो सोता உங்களுக்குள் இருந்து ஜீவ நதிகளை பிறப்பிக்க ஆரம்பிக்கும். आपके अंदर के जीवन के सोते को அந்த निकलने ஜீவ लगाएगी நதியானது वो जीवन का नदी அபிஷேகமாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். अभिषेक के रूप में प्रकट होने வல்லமையாய் लगेगी வெளிப்பட ஆரம்பிக்கும். सामर्थ के रूप में प्रकट करने அற்புதமாய் लगेगी வெளிப்பட ஆரம்பிக்கும். चमत्कार के रीति में प्रकट करने அடையாளமாய் लगेगी வெளிப்பட वो एक ஆரம்பிக்கும். चिन्ह के रूप में प्रकट இந்த करने நேரத்திலேயே लगेगी इस समय में ही எனக்குள்ளே मेरे अंदर ஊறுகிற वो सोता ஒரு ஊற்று एक उमड़ने वाली உருவாகி वो கொண்டிருக்கிறது. उत्पन्न हो रही है விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி विश्वास தேவனுக்கு करने நன்றி वाले செலுத்துங்க. ताली बजाकर ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. परमेश्वर को धन्यवाद देंगे எனக்குள்ள ஒரு ஊற்று உருவாகி मेरे अंदर கொண்டிருக்கிறது. एक सोता उमड़ रही இந்த है ஊற்றை इस सोते को மறுபடியும் ஊற வைக்கணும்னா फिर से उमड़ने लगाना ஒரு है வேலை तो செய்யணும். एक काम को करना है ஒவ்வொரு நாளும் ஆழமாய் தோண்டிக்கிட்டே இருக்கணும். हर एक दिन गहराई में खोदते நீங்க रहना है ஆழத்துக்குள்ள போய்கிட்டே आप இருந்தா गहराई में जाते जाते உங்களுக்குள்ளாக உருவாகிற அந்த ஊற்று आपके अंदर उमड़ने वाली वो सोता உங்களுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டே இருக்கும். आपको लगातार पानी देती அந்த रहेगी ஊற்று தண்ணீர் वो सोते का எங்கெல்லாம் पानी போகிறதோ जहां कहीं बहती है அங்கெல்லாம் செழிப்பு வந்துகிட்டே இருக்கும். वहां सब हरियाली आती அங்கெல்லாம் रहेगी சுகம் வந்துகிட்டே இருக்கும். वहां तब सुखदायक जीवन அங்கெல்லாம் आएगी நன்மை வந்துகிட்டே वहां இருக்கும். सब भलाई होती அங்க रहेगी இருக்கிற ஜீவன்கள் பிழைக்கும். वहां पर रहने वाली जीवन जिएगी அல்லேலூயா. हालेलुया இன்னைக்கு நீங்க பிழைக்கணும். आज आप जीना है நீங்க வாழணும். आज आप जीना है ஆண்டு சொல்றாரு, परमेश्वर நீ कहता है சாகிறதா ஆண்டருக்கு விருப்பம் இல்ல. तू मरना परमेश्वर की चाहत நீ नहीं பலகீனத்தோடு, तू कमजोरी के நீ साथ வியாதியோடு, तू बीमारी के நீ साथ பிரச்சனையோடு, तू समस्याओं நீ के साथ சாவது தேவனுக்கு விருப்பம் இல்ல. तू मरना परमेश्वर की चाहत ஆண்டு नहीं சொல்லுகிறாரு, है परमेश्वर कहता எனக்குள்ளே है ஒரு ஜீவ தண்ணீர் இருக்கிறது. मेरे पास एक जीवन का सोता இந்த है ஜீவ தண்ணீரை குடித்தவர்களுக்கு ये जीवन के सोते को पीने वालों को நித்திய ஜீவன் உண்டு. अनंत काल का जीवन நித்திய है ஜீவன் உண்டு. अनंत काल का இந்த जीवन வார்த்தையை है கேட்கிற நம்ப इस விசுவாசிங்க. वचन को सुनने वाले विश्वास உங்களுக்குள்ளே कीजिए அந்த நித்திய ஜீவனாகிய ஊற்று आपके अंदर वो अनंत काल का जीवन का இப்பொழுது सौदा பிறகாகி ஓடிக்கொண்டிருக்கும். अभी वो उमड़ कर निकल रही है அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया நான் யோசிச்சு பார்த்தேன். अब मैं सोच कर देखा ஒரு யோர்தானி நதி एक योरदान का नदी இந்த அறுவடை நாட்களில் ये कटनी के दिनों में கரை புரண்டு ஓடுமா. वो जो किनारों को उमड़ कर ऊपर से बहती है எப்படி ஓடும்? कैसे बहती है கரை புரண்டு ஓடுமா. वो जो बाड़ा बांधा हुआ उसके ऊपर से बहती है நாம இருக்கிற நாட்கள் आज हम रहने वाले दिनों में என்ன நாட்களுங்க? कौन से दिन है ये This is the இது ஒரு அறுவடை நாட்கள். यही वो कटनी के दिन है நல்லா புரிந்துக்கொள்ளுங்க. अच्छी समझ இந்த लीजिए நாட்கள்ல इन दिनों में ஆத்துமக்களை அறுவடை செய்ய வேண்டும். प्राणों को कटनी करने वाले इन दिनों ஜனங்களை में அறுவடை செய்ய வேண்டும். लोगों को परमेश्वर के लिए தேவ कमाने वाले ராஜ்யத்தை दिनों கட்ட में வேண்டும். परमेश्वर के राज्य को बांधने இது वाले ஒரு दिनों அறுவடை में நாட்கள். ये एक कटनी का दिन है ஒரு யோர்தான் நதி एक योरदान की नदी தன்னுடைய அறுவடை நாட்கள்ல अपने कटनी के दिनों में தன்னுடைய வெள்ளத்தை கரை புரண்டு ஓட வைக்கிறது. अपने बाढ़ को बहने लगाती है இன்னைக்கு தேவன் யார் தெரியுமா? आज परमेश्वर कौन है जानते கரை हो புரண்டு ஓடின யோர்தானை நிறுத்தின தேவன் சொல்றாரு. वो परमेश्वर जो बाढ़ बहने वाले योरदान को भी रोकने वाला परमेश्वर இந்த कहता है ஆலயத்துல इस भवन में இந்த ஆலயத்துல इस भवन में கரை புரண்டு ஓடுகிற ஜீவ தண்ணீர் அவரால கொடுக்க முடியும். बाढ़ के समान நல்ல उमड़ कर கரங்களை जाने वाले தட்டி जीवन के நீங்க पानी को receive वो दे பண்ணுங்க. सकता है அது आप ताली இந்த बजाकर பலிபீடத்திலிருந்து उसे புறப்பட்டு receive வருகிறது. कीजिए वो इस वेदी से இந்த निकल कर பலிபீடத்தில் आती புறப்பட்டு है வருகிறது. इस वेदी से ஒரு निकल कर கரை आती புரண்டு है ஓடுகிற वो उमड़ ஒரு कर जाने அபிஷேகம் वाली இறங்குகிறது. एक अभिषेक ஒரு उतर வல்லமை रही है இறங்குகிறது. एक सामर्थ ஒரு उतर रही விடுதலை है இறங்குகிறது. एक छुटकारा उतर ஒரு रही நன்மை है இறங்குகிறது. एक भलाई उतर कर आ இந்த रही है நேரத்திலேயே इस समय में ही ஒரு வெள்ளமாய் एक बाढ़ के ஒரு समान நதியாய் एक नदी के ஒரு समान ஆறாய் एक नदी के समान அபிஷேகத்தின் நதி இறங்கட்டும். अभिषेक की नदी उतरने दे प्रभु அல்லேலூயா. हालेलुया உனக்குள்ளாக तेरे अंदर ஊறுகிற நீரூற்று. वो उमड़ने वाला एक सोता அல்லேலூயா. हालेलुया ஒவ்வொரு நாளும் हर एक दिन ஆழத்துக்குள்ள போனீங்கன்னா गहराई में जाते जाते உங்களுக்கான வெளிச்சம் வரும். आपका एक प्रकाश दिखने நீங்கள் लगेगा ஆழத்துக்குள் போக போக आप गहराई में जाते जाते உங்களுக்கான ஊற்று கண்கள்லாம் திறக்க आपके लिए ஆரம்பிக்கும். सोते खुलने लगेंगे அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया எங்க ஊற்று கண் இருக்குன்னு தெரியாது. कहां पर सोते हैं हम नहीं जान पाएंगे வானத்தின் மதகுகளை கண்டுபிடிச்சிடலாம். हम जो है आसमान के दीवारों को पहचान வானத்துல लेंगे மழை வருத காலத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். हम जो आकाश से बरसात आने वाले दिनों को जान पाएंगे மேகங்கள் வரும்பொழுது மழை வரும் என்று அறிந்து கொள்ளலாம். बादल आते ही हम जान सकेंगे कि बरसात होने वाली है ஆனால் ஊற்று கண் எங்க இருக்குன்னு தெரியாது. लेकिन सोते कहां है हम नहीं जान நீரூற்று पाएंगे எங்க இருக்குன்னு தெரியாது. सोते कहां है नहीं जान அது पाएंगे தெரியணும் அப்படினா यदि वो जानना है நீங்க तो செய்ய வேண்டியது தோண்டி ஆகணும். आपको करना वाले काम जो है आपको ஆழத்துக்கு खोदना போய் होगा ஆகணும். गहराई में जाना होगा ஆழத்துக்கு போனாதா गहराई में जाने पर ही உங்களுக்காக
आपके लिए, உங்கள் குடும்பத்திற்காக, आपके परिवार के உங்கள் लिए, ஊழியத்திற்காக, आपकी सेवा के உங்கள் लिए, தரிசனத்திற்காக, आपके दर्शन के लिए, உங்களுக்கான திட்டத்திற்காக, आपकी योजनाओं के लिए ஊறுகிற நீரூற்றை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். उमड़ने वाले सोतों को आप ढूंढ निकालना है. ஹalleluya. हालेलुया. நீங்க அந்த டீப்னஸ்க்குள்ள போகல அப்படினா, आप यदि उस गहराई में नहीं जाओगे तो நீங்க அந்த ஆழத்தின் அந்த நீரூற்றுகளை கண்டுபிடிக்க முடியாது. आप उस गहराई के सोते को पहचान नहीं தேவ पाओगे. பிள்ளைகளை இந்த வசனத்தை கேட்கிற நீங்க ஒவ்வொருவரும் इस वचन को सुनने वाले परमेश्वर ஒரு के लोग आप हर நீரூற்றின் அனுபவத்துல வாழ்கிறவர்களாய் இருக்க एक வேண்டும். सोते के अनुभव में जीने वाले अनुभव में आइए. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்? परमेश्वर के वचन को दिन और रात मनन करने वाला मनुष्य कैसे होगा? நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். पानी की ओर लगाए गए एक वृक्ष के समान रहेगा. ஹalleluya. Hallelujah. There is a fountain. वो एक सोते के समान, அங்க ஒரு நீரூற்று இருக்கிறது. वहां पर एक सोता है. அந்த நீரூற்றின் நடுவுல वो सोते के किनारे இருக்கிற மனிதன் எப்படி இருப்பான்? वहां पर रहने वाला मनुष्य कैसे होगा? இலையுதிரா மரத்தை போல இருப்பான். वो हमेशा फलदायक रहने लायक, பச்சையான மரத்தை போல वो இருப்பான். हरा भरा पेड़ के समान, அதனுடைய காலத்தில் கனி கொடுக்கிற மனுஷனாய் अपने अपने இருப்பான். समय में फल देने लायक रहेगा. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு உங்க வாழ்க்கை செழிக்கும். आज आपका जीवन सुखदायक और समृद्धि के साथ பட்டு போக रहेगा. மாட்டீங்க. आप कभी बिगड़ोगे பட்டு नहीं, போக மாட்டீங்க. आप नहीं सूखोगे, பச்சையா இருப்பீங்க. आप हरा भरा बने கனி रहोगे, கொடுப்பீங்க. आप फलदायक रहोगे. எப்ப கனி கொடுப்பீங்க? कब फल दोगे? நீரூற்று அண்டையில் நாட்டப்பட்ட மரமாய் என் வாழ்க்கை उस இருக்கும். पानी के किनारे लगाए गए वृक्ष के समान जब मेरी जीवन இயேசு होगी. என்கிற நீரூற்று இங்க வந்திருக்கிறது இன்னைக்கு. यीशु नामक सोते के साथ இந்த पास आए थे तो, நீரூற்றில ये सोते நீங்கள் में மொண்டு மொண்டு தண்ணீர் பருகிக் கொள்ளுங்கள். आप उमड़ उमड़ कर आप पी लेने நீங்கள் लायक, குடிக்க குடிக்க इसे पीते पीते உங்கள் வாழ்க்கை செழிப்பாக आपका ஆரம்பிக்கும். जीवन सुखदायक और समृद्धि அதான் बनी ஏசாயா रहेगी. 12:3 சொல்லிவிட்டது. एशाया 12:3 में कहा गया உங்கள் है, ரட்சிப்பின் நீர்கொச்சிலிருந்து इस उद्धार के सोते से लेकर நீங்கள் மனமகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்ளுங்கள். आप बड़े खुशी के साथ पानी को उमड़ लीजिए. ஹalleluya. हालेलुया. அடுத்து பாருங்க, अगला देखिए, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் उत्पत्ति 49वें अध्याय के 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 25वें वचन में देखते हैं, ஆழத்தின் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுகிறார். गहराई के आशीष कर कर என் कहता है, தேவன் எப்படிப்பட்ட मेरा ஆசீர்வாதங்களை परमेश्वर कैसे आशीष को देता है. ஹalleluya. हालेलुया. சொல்லுகிறது वो कहता है, உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் கொடுப்பார். वो स्वर्गीय आशीषों को देगा, இந்த பூமிக்கு ஆசீர்வாதங்கள் கொடுப்பார். ये पृथ्वी के आशीषों को देगा. இந்த ரெண்டு தானங்க வேணும். ये दो ही तो चाहिए हमें, இந்த ரெண்டு தானே வேணும். ये दो तो हमें चाहिए. ஒண்ணு உன்னதத்தின் ஆசீர்வாதம் வேணும், एक स्वर्गीय आशीष இந்த चाहिए பூமியின் ஆசீர்வாதம் और வேணும். ये पृथ्वी की आशीष ஆனா चाहिए, அதோட ஒரு கூட்டுறாரு. लेकिन उसके साथ एक मिलाकर देता है, ஆழத்தின் ஆசீர்வாதம். அந்த வசனம் வாசிங்க பிரதர். गहराई के आशीष. 49:25. உன் தகப்பனுடைய தேவனாலே உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து பாருங்க, உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை உரிய ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. हालेलुया. அப்ப ஆண்டவர் तो ஒரு परमेश्वर மனுஷனை एक मनुष्य को ஆசீர்வதிக்க விரும்பிட்டாரு. यदि आशीष करने सोच लिया அப்படினா तो எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் इसका கொடுப்பார் मतलब தெரியுமா? कैसे आशीष को देगा? உங்களுக்கு உயர வானத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் வரும். ऊंचे आसमान से आने वाली आशीष मिलेगी, உங்கள் ஸ்தனங்களுக்கு கர்ப்பத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் வரும். स्तनों और गर्भ के आशीष मिलेंगे. அப்படினா என்ன தெரியுமா? சரீரத்திற்குரிய ஆசீர்வாதம் வரும். इसका मतलब शरीर के आशीष मिलेंगे. அடுத்து சொல்றாரு, और अगला कहता है, கீழே ஆழத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் और नीचे गहराई की आशीष भी तुम्हें मिलेगी. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு ஆழத்துக்கு நீங்க போனீங்கன்னா आज यदि आप गहराई में जाओगे तो உங்களுக்காக கீழே ஆழத்துல சில ஆசீர்வாதங்கள் आपके लिए नीचे गहराई में कुछ आशीषों को उसने அந்த रखा ஆசீர்வாதம் है. நீங்க சுதந்திரிக்க முடியும். उस आशीषों को आप हासिल कर सकते हैं. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படணும்? कितने लोग आशीष पाना चाहते हैं? ஆசீர்வாதம் எல்லாரும் விரும்புவோம். आशीष तो हम सब चाहेंगे, ஆனா ஆழத்துக்கு போகணும். लेकिन गहराई में जाना है. ஹalleluya. हालेलुया. இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு போங்க. और भी थोड़ा गहराई உங்க में வாழ்க்கையில जाइए, ஆசீர்வாதம் வரும். आपके जीवन में आशीष நீங்க आएगी. சங்கீதம் 107:24 आप பார்க்கும்போது भजन संहिता 107 उसका 27 देखते समय, வாசிக்கலாம். 107:24 107 उसका அவர்கள் 24 वचन, 107:24 24 वचन, அவர்கள் 107 கர்த்தருடைய 24. கிரியைகளையும் அவருடைய கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். காண்கிறார்கள். ஹalleluya. हालेलुया. ஆழத்துல என்னங்க இருக்கு? गहराई में क्या है? அவருடைய கிரியைகள் उसके क्रियाएं எங்க இருக்கு? कहां पर है? மேல இருக்கு. ऊपर है. ஹalleluya. हालेलुया. அவருடைய கிரியை இதெல்லாம். ये सब उसकी रचना है. மரத்தை பார்க்கிறோம், पेड़ को देखते हैं, செடியை பார்க்கிறோம், हम पौधों को देखते हैं, வானத்தை பார்க்கிறோம், आकाश को देखते हैं, சூரியனை பார்க்கிறோம், सूरज को देखते हैं, நட்சத்திரத்தை பார்க்கிறோம், तारों को देखते हैं, பறவைகள், விலங்குகள்,
पक्षी, प्राणी, மனிதர்கள், मनुष्य, இது எல்லாமே ये सब தேவனுடைய कुछ கிரியைகள். परमेश्वर की सृष्टि இதெல்லாம் है। நம்ம பார்க்கிறோம். ये सब कुछ हम देखते हैं, கண்ணுக்கு முன்னாக தெரிகிற கிரியைகள். हमारे आंखों के सामने दिखने वाली क्रियाएं। ஆனா வசனம் சொல்லுகிறது, लेकिन वचन कहती है ஆழத்திலே गहराई में அவருடைய அதிசயங்களை பார்க்க முடிகிறதா? उसके आश्चर्य कार्य को हम देख सकते हैं। கண்ணுக்கு முன்னாடி தெரியுதே நமக்கு இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. आंखों के सामने जो दिखता है वही इतना अद्भुत है, இவ்வளவு அதிசயமா இருக்கு. इतने आश्चर्य है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। மழை நேரங்கள்ல, மழை बरसात நேரம். के दिनों में ஆமா, நீங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மலை சைடுகள் கொஞ்சம் आप थोड़ा सा पहाड़ी इलाकों में जाकर போய் देखिए, பாத்தீங்கன்னா जाकर देखोगे तो அங்க எவ்வளவு புது புது செடிகளா வந்துரும். वहां पर कितने नए नए पौधे खिल जाते புதுசு हैं, புதுசா பூக்கள் வரும். नए नए फूल खिलते புது हैं, புது மரங்கள் வருது. नए नए पेड़ उगते ஒவ்வொரு हैं। மரத்தினுடைய இலையுமே டிஃபரண்ட் கலர்ல இருக்கும். हर एक पेड़ के पत्ते अलग अलग भिन्न भिन्न அதெல்லாம் रंग में होते பார்த்தோம்னா, हैं। ये सब हम என் देखेंगे तो ஆண்டவர் இவ்வளவு அதிசயமானவரா அப்படின்னு பூரிக்க தோணுது. आप जो है सोचेंगे मेरा परमेश्वर इतना अद्भुत है क्या कर कर, அப்படிதானே? हाँ कि नहीं? அதெல்லாம் பார்க்கும் பொழுது उसे सब हम देखते समय பாத்திருக்கீங்களா? आपने देखा है, ரசிக்கணும். ஆனா हम उसको देखकर रोमांच लेना है। हालेलुया। हालेलुया। பார்த்தா தெரியாது, देखोगे तो नहीं அதை समझोगे, ரசிக்கணும். उससे हम उसका रोमांच लेना है। हालेलुया। हालेलुया। கடல்ல போய் உட்கார்ந்து समुद्र में जाकर किनारे बैठकर கடலையை சாப்பிட்டு வரக்கூடாது. केवल चना खाकर नहीं आना है। हालेलुया. हालेलुया। கடல்ல போய் உட்கார்ந்து समुद्र के किनारे जाकर கடலை ரசிக்கணும். समुद्र को देखकर அது उसका அலைகள் रोमांच எப்படி लेना है। வந்துகிட்டே இருக்கிறது. उसके लहरें कैसे आती है, எல்லை இல்லாத ஒரு சமுத்திரமா இருக்கிறது. बिना एक सीमा का एक बड़ा இந்த समुद्र है। சமுத்திரத்துக்கு எல்லை இல்ல அப்படின்னா, ये सीमा, इसकी समुद्र के लिए कोई सीमा नहीं है। என் तो சமுத்திரத்தை படைத்த தேவன் எப்படி எல்லையற்றவராய் இருப்பார்? इस समुद्र को रचाने वाला मेरा परमेश्वर का कितना बड़ा सीमा அந்த होगा। கடற்கரை மணலை பாருங்க, उस समुद्र के रेत को அந்த देखिए, கடற்கரை தண்ணீரை பாருங்க. उस समुद्र के पानी को देखिए, ஒவ்வொரு கடலும் வித்தியாசமான கலர்ல हर இருக்கு. एक समुद्र अलग अलग रंग में होती है। ஹalleluya. हालेलुया। பாம்பே கடற்கரையில போனா கருப்பா இருக்கும் தண்ணி. बंबई के किनारे, एक समुद्र किनारे जाओगे तो पानी काला ஆமா, दिखेगा। நீங்க இதே கொஞ்சம் கோவா சைடு போனீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். यही थोड़ा गोवा की तरफ जाओगे तो थोड़ा नीला दिखेगा। ஹalleluya. हालेलुया। ஆமா, நீங்க ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா அது ரொம்ப வித்தியாசமா आप இருக்கும். ऑस्ट्रेलिया विदेश वगैरह जाओगे तो उधर और अलग रहेगा। ஹalleluya. हालेलुया। இதெல்லாம் வண்டர்ஸ் ஆஃப் காட். நல்லா புரிந்து ये கொள்ளுங்க. सब परमेश्वर के अद्भुत है, கர்த்தருடைய அதிசயங்கள். परमेश्वर के अद्भुत क्रियाएं आना, हैं। लेकिन இதை விட பெரிய அதிசயம் எங்க இருக்கு தெரியுமா? इससे भी बड़ी अद्भुत कहां पर जानते हो? ஆழத்திற்குள் இருக்கு. गहराई के अंदर है। हालेलुया। 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 இன்றைக்கும் கூட आज भी சமுத்திரத்தின் ஆழத்திற்குள் समुद्र के गहराई के எத்தனை अंदर வகை மீன்கள் இருக்குன்னு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. कितने प्रकार के मछलियां ये किसी ने शोध संशोधन नहीं எத்தனை कर வகை पाया। செடிகள் இருக்கு யாருக்கும் தெரியாது. कितने प्रकार के पौधे किसी ने नहीं ढूंढ எத்தனை निकाला। வகைகள் ஆமைகள் நத்தைகள் இருக்கு தெரியாது. कितने प्रकार के खरगोश और ये सारे हैं नहीं पहचान पाए हैं। ஹalleluya. हालेलुया। ஆமை खरगोश कछुआ है, कछुआ नहीं हालेलुया. जान पाए। खरगोश मुयल தானே? ओके. कछुआ या समुद्र के अब जीव जंतु பாருங்க, कितने हैं, यानी ஆழத்திற்குள்ள गहराई के अंदर எவ்வளவு அதிசயங்களை ஆண்டவர் வச்சிருக்காரு. कितने सारे अद्भुत कार्य परमेश्वर ने रखा है। தோண்டிக்கிட்டே இருக்காங்க. उसे खोज करते ही रहते हैं। திடீர்னு பார்த்தா தங்கம் வந்துருது. अचानक देखो तो सोना आती है உடனே கவர்மெண்ட் கப்சா பண்ணிரும். तो तुरंत गवर्नमेंट कब्जा कर लेती है। இது தங்க சரங்கம். ये जो है खजाना है सोने தோண்டிக்கிட்டே का, இருப்பாங்க. यहाँ पर खोदते திடீர்னு रहेंगे। நிலக்கரி வந்துரும். अचानक वहां पर जो है कोयला निकलता है। ஹalleluya. हालेलुया। திடீர்னு பார்த்தா வெள்ளி வந்துருது. अचानक देखो तो चांदी निकलती है। பாருங்க, ஆழத்திற்குள்ள देखिए गहराई के ஆண்டவர் अंदर எவ்வளவு அதிசயங்களை வைத்திருக்கிறார். परमेश्वर ने कितने चमत्कार को இந்த रखा है। பூமியின் ஆழத்திற்குள்ள इस पृथ्वी के गहराई के இவ்வளவு अंदर அதிசயங்கள் இருக்கும் என்றால் इतनी अद्भुत कार्य है तो என் இயேசுவின் ஆழத்திற்குள்ள எத்தனை அதிசயங்கள் நீங்க பார்க்க मेरे முடியும். यीशु के गहराई के अंदर कितने अद्भुत को आप देख सकते हैं। ஹalleluya. हालेलुया। அந்த ஆழத்துக்குள்ள வாங்கம்மா. उस गहराई के अंदर आप உங்க आइए, வாழ்க்கையில அதிசயம் நடந்துகிட்டே आपके இருக்கும். जीवन में चमत्कार होती रहेगी। ஒவ்வொரு நாளும் हर एक दिन நீங்க அதிசயத்தை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. उस चमत्कार को आप देखते இந்த रहोगे, அற்புதத்தை பார்த்துக்கிட்டே उस இருப்பீங்க. अद्भुत को आप देखते நீங்க रहोगे। ஒவ்வொரு நாள் ஆச்சரியப்படத்தக்க விதமான आप हर एक दिन अचंभ होने உங்க लायक வாழ்க்கையில காரியம் நடந்துகிட்டே आपके இருக்கும். जीवन में कार्य होती இன்னைக்கு रहेगी। இயேசு பக்கத்துல வாங்க. आज यीशु के पास இன்னைக்கு आइए, இயேசுனுடைய ஆழத்துக்குள்ள आज போங்க. यीशु के गहराई में जाइए। இயேசப்பா, यीशु पिता, இன்னும் என்ன இழுத்து கொள்ளுங்க. मुझे आप अपने करीब இன்னும் खींच என்ன கொண்டு लीजिए செல்லுங்க. और भी आप ले நீங்க जाइए। சொல்ல 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 ऐसे आप कहते कहते உங்க வாழ்க்கையில कहते அதிசயத்தை பார்த்துக்கிட்டே आपके இருக்கலாம். जीवन में आप चमत्कार को देखते रहोगे। हालेलुया। 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 என்னை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தர் मुझे अद्भुत रीति से चला कर लाया हुआ मेरा हालेलुया। परमेश्वर। हालेलुया। ஆழத்துல गहराई में வெளிச்சம் உண்டு. प्रकाश है, ஆழத்துல गहराई में நீரூற்றுகள் உண்டு. उस सोते हैं, ஆழத்துல गहराई में ஆசீர்வாதங்கள் உண்டு. आशीषें हैं, ஆழத்துல गहराई में அதிசயங்கள் உண்டு. अद्भुत है। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய அடையாளங்கள் இருக்கிறது. परमेश्वर के चिन्ह है। ஏசாயா 7:11 சொல்லுகிறது, एशाया 7:11 कहती है, ஆழத்திற்குள் தேவனுடைய அடையாளங்கள் இருக்கிறது. गहराई के अंदर परमेश्वर के चिन्ह है। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है, நீ ஒரு அடையாளத்தை கேள் அப்படிங்கிறார். तू एक चिन्ह को मांग कहता இந்த है।
அடையாளத்தை उस चिन्ह நீ को, வானத்தில் இருந்தாகிலும் और तू या तो आसमान से ஆழத்தில் இருந்தாகிலும் கேளு या तो அப்படின்னாரு. गहराई से तू मांग। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆண்டவர் तो परमेश्वर அடையாளத்தை வானத்தில் மாத்திரம் வைக்கல, केवल चिन्ह को आसमान में नहीं रखा है, பூமிக்கு கீழே ஆழத்திலும் அடையாளங்களை पृथ्वी के வைத்திருக்கிறார். नीचे गहराई में भी एक चिन्ह को रखा இன்னைக்கு है। உங்களுடைய வாழ்க்கையில आज आपके जीवन में அடையாளங்களை பார்க்க வேண்டுமா? चिन्हों को यदि देखना है तो ஆண்டவருடைய ஆழத்திற்குள் நீங்க கடந்து வாருங்கள். परमेश्वर के गहराई के अंदर आप निकल कर आइए। அல்லேலூயா. हालेलुया। ரோமர் 11:8 சொல்லுகிறது, रोमियो 11:8 कहती है, தேவனுடைய ஐஸ்வரியம் ஞானம் இவள் ஆழம் எவ்வளவு பெரிதா இருக்கு. हाँ, परमेश्वर के ज्ञान और उसके धन संपत्ति की गहराई कितना सा है। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய ஐஸ்வரியம், परमेश्वर का धन தேவனுடைய संपत्ति, ஞானம், परमेश्वर का ज्ञान, தேவனுடைய அறிவு, परमेश्वर का बुद्धि, இதெல்லாம் ये सब கடற்கரையில கிடைக்காது. ये समुद्र के किनारे नहीं मिलेगी, ஆழத்துக்கு போனா தான் கிடைக்கும். गहराई में जाओगे तो என் मिलेगी। தெய்வன் मेरा परमेश्वर ஞானத்தில் சிறந்தவர். ज्ञान में वो अद्भुत है। நம்முடைய தெய்வம் யார் தெரியுமா? हमारा परमेश्वर कौन है அவருடைய जानते हैं? மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைகளை நாம் மாற்றுகிறவர். उसकी महिमा के धन के अनुसार हमारे सारे कमी घटी को बदलता है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு எலன் மஸ்க் தானே வேர்ல்டு ஃபர்ஸ்ட், ஆமா பணக்கார அவர்தான். अभी आज दुनिया में सबसे बड़ा धनवान எலன் மஸ்க். அல்லேலூயா. हालेलुया। ஆனா பாருங்க, लेकिन देखिए அவர்ட்ட ஐஸ்வரியம் இருக்கு, उसके पास धन संपत्ति है, ஆனா மகிமையின் ஐஸ்வரியம் கிடையாது. लेकिन महिमा का नहीं। அல்லேலூயா. हालेलुया। மகிமையின் ஐஸ்வரியம் தேவனிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. महिमा का धन संपत्ति केवल परमेश्वर के पास है। அவருடைய அறிவு उसका ज्ञान அளவில்லாதது. उसकी बेहिसाब है। அல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க ये முடியும்? सब हम कैसे खोज कर நீங்க सकते हैं? தேவனுடைய ஆழத்திற்குள் போக आप வேண்டும். परमेश्वर के गहराई के அந்த अंदर தேவனுடைய जाना है। ஆழத்திற்குள் போகும் उस பொழுது गहराई के अंदर आप जाते அவருடைய जाते ஐஸ்வரியத்தை அறிய முடியும், उसके गहराई को धन அவருடைய संपत्ति को जान அறிவை सकते அறிய हैं, முடியும், उसके ज्ञान को समझ सकते அவருடைய हैं, ஞானத்தை அறிய முடியும். उसके ज्ञान को आप समझ पाओगे। எபேசியர் 3:8 சொல்லுகிறது, एफिसियों 3:8 कहती है, எபேசியர் 3:18 சொல்லுகிறது, माफी चाहते 3:18 कहती है, கிறிஸ்துவனுடைய मसीह के அன்பின் प्रेम के நீளமும் लंबाई, அகலமும் चौड़ाई, உயரமும் ऊंचाई ஆழமும். और गहराई। அல்லேலூயா. हालेलुया। அன்பின் ஆழம் இருக்குங்க. प्रेम का एक गहराई है, கிறிஸ்துவனுடைய அன்பிற்கு ஆழம் உண்டு, मसीह के प्रेम की एक गहराई है, கிறிஸ்துவனுடைய அன்பிற்கு உயரம் உண்டு, और मसीह के प्रेम की एक ऊंचाई है, அதுக்கு நீளம் அகலம்லாம் और இருக்கு. उसकी चौड़ाई और लंबाई है। இதை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் நாம் மாற வேண்டும். इसे समझने के लिए सामर्थ्यवान हमें बनना है। இன்னைக்கு ஏன் நம்மளால மத்தவங்களை அன்பு செய்ய முடியல? आज क्यों हम दूसरों को प्रेम नहीं कर पाते? நம்முடைய அன்பு குறைவுள்ளதா இருக்கிறது. और हमारा प्रेम भी कमी है। வசனம் சொல்லுகிறது, वचन कहती है நம்முடைய அன்போ குறைவுள்ளது. हमारा प्रेम कमी घटी के साथ है। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए, நம்முடைய அன்பு குறைவுள்ளது. हमारा प्रेम कम है। அதனால தான் इसीलिए இன்னைக்கு ஒருத்தங்களை நேசிப்போம், நாளைக்கு நேசிக்க आज மாட்டோம். किसी को हम प्रेम करेंगे, कल किसी और को प्रेम करेंगे। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு அவங்கட்ட அன்பா பேசுவோம், நாளைக்கு பேசவே आज மாட்டோம். इनसे प्रेम के साथ बात करेंगे, कल उनसे नफरत के Because साथ it's करेंगे, our love, நம்முடைய அன்பு. क्योंकि वो हमारा प्रेम है। ஆனால் लेकिन கிறிஸ்துவின் அன்பு मसीह का प्रेम ஒருவனுக்குள்ளாக வந்து விட்டார். यदि किसी मनुष्य के ஒரு अंदर आए மனுஷனுக்குள்ளாக तो, மனுஷனுக்குள்ள வந்து यदि விட்டார். एक मनुष्य स्त्री के अंदर आ गई கிறிஸ்துவின் तो, அன்பை வெளிப்படுத்துவர்களாய் மாறி விட்டார். मनुष्य के प्रेम को हम प्रकट करने लायक बन அந்த गए तो அன்பிற்கான ஆழத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. उस प्रेम के गहराई को हम कभी खोज அந்த नहीं कर அன்பிற்கான सकते। உயரத்தை கண்டுபிடிக்கவே उस முடியாது. प्रेम के ऊंचाई को कभी खोज नहीं அந்த कर सकते। கிறிஸ்துவின் அன்பில தான் இன்னைக்கு சபை வளரணும். उस प्रेम के गहराई में आज कलीसिया बढ़ना चाहिए। கிறிஸ்துவின் அன்பு உள்ள இருந்துச்சுனா, मसीह का प्रेम यदि अंदर हो तो நீங்க யாருடைய மேல் வைத்திருக்கிற அன்பு குறையவே குறையாது. आप किसी के ऊपर भी रखा हुआ प्रेम कभी कम नहीं ஒரு होगा, நாள் குறையாதுங்க. कभी भी नहीं कम ஏன் होगा। தெரியுமா? क्यों जानते हो? நான் நேசிக்கல, मैंने प्रेम नहीं நான் किया, அன்பு செய்யல, मैंने प्रेम नहीं किया, எனக்குள்ளாக இருக்கிற என் தெய்வம் என் இயேசு அவரை நேசித்துக் मेरे கொண்டிருக்கிறார். अंदर का प्रेम मेरा यीशु से प्रेम அந்த करता है। கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்திற்குள் நீங்க போக போக उस मसीह के प्रेम के गहराई में आप जाते யார் जाते மீது கோபம் வராது, किसी पर भी क्रोध नहीं யார் आएगी, மீது வெறுப்பு வராது, किसी के ऊपर भी नफरत யார் नहीं மீது आएगी, பொறாமை வராது, किसी के ऊपर ईर्ष्या नहीं யார் आएगी, மீது கசப்பு வராது. किसी के ऊपर कड़वाहट नहीं आएगी। அருமையான தேவ பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के இன்னைக்கு लोगों, கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்திற்குள் போங்க. आज मसीह के प्रेम के गहराई में आप உங்க जाओ। வாழ்க்கையில இருக்கிற கசப்பு, பொறாமை, கோபம் எல்லாம் தூர आपके போயிடும். जीवन के कड़वाहट, नफरत, ईर्ष्या सब दूर चली ஒண்ணே जाएगी। ஒண்ணு சொல்லுங்க, केवल एक बात कहो, ஏசப்பா यीशु पिता, உங்க அன்பை நான் வெளிப்படுத்தணும். तेरे प्रेम को मैं प्रकट அந்த करना அன்பை है। வெளிப்படுத்தணும்னா तेरे प्रेम को यदि मैं प्रकट करना है வெறும் तो கரையில நின்னா நடக்காது. केवल किनारे में खड़े रहेंगे तो வசனத்தை काफी கேட்டா नहीं है। நடக்காது. केवल वचन को सुनेंगे तो काफी கொஞ்சம் नहीं ஆழத்துக்குள்ள है, போகணும். थोड़ा गहराई में जाना है। हालेलुया। हालेलुया। கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழத்திற்குள்ள मसीह के प्रेम के गहराई के अंदर போக வேண்டிய கட்டாயத்துல சபை இருக்கு. जाने वाले
प्रेम के जबरदस्ती में कलीसिया है உங்க आज। வீடுகள்ல அன்பின் குறைவு இருக்கிறதா? आपके घर परिवारों में प्रेम की உங்க कमी है तो, வீடுகள்ல சமாதானத்தின் குறைவு आपके இருக்கிறதா? घर परिवारों में शांति की कमी है तो, இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒண்ணு சொல்லுங்க, आज परमेश्वर से केवल एक बात कहो, எங்க வீட்டுல मेरे घर पर கிறிஸ்துவின் அன்பை தாங்கப்பா. मसीह के प्रेम को आप அந்த दीजिए पिता। கிறிஸ்துவின் அன்பு இருக்குல்ல, उस मसीह के நாங்க प्रेम में எல்லாரும் உள்ள போகட்டும், हम सब उस प्रेम के अंदर जाने அதுல दे நாங்க प्रभु। இன்னும் ஆழத்துக்கு போகட்டும், उसके गहराई में और भी हम இன்னும் जाने உயரத்துக்கு दे, போகட்டும். और भी ऊंचाई में जाने நாங்க दे। போக 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 हम जाते 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 கிறிஸ்துவின் அன்பு मसीह का प्रेम உங்களை நெருக்கி ஏவ ஆரம்பிச்சிடும். आपको दबोच कर और भी उत्तेजना देने என்ன சொல்ல लगेगी। தெரியுமா? क्या कहेगी जानते हो? எல்லாரையும் நேசிக்கணும், सबसे प्रेम करना है, யார் மேலும் கசப்பு வைக்க கூடாது, किसी पर कड़वाहट नहीं யார் रखना, மேலும் பொறாமை கொள்ள किसी கூடாது, पर ईर्ष्या नहीं करना है, யாரையும் கோபப்படாத, किसी पर क्रोध मत जताओ, யாரையும் திட்டாத, किसी पर मत डांटो, யார்ட்டும் किसी पे भी யாரையும் வெறுக்காத. किसी को नफरत मत அந்த कर। கிறிஸ்துவின் அன்புல उस मसीह के நீங்க प्रेम உள்ள में போகணும்னா आप अंदर जाना है இன்னும் तो ஆழத்துல போகணும். और भी गहराई में जाना है। हालेलुया। हालेलुया। 1 கொரிந்தியர் पहला कोरिन्थियों 2 அதிகாரம் दूसरा अध्याय के 9 10 வசனத்தை उसका பார்க்கும்போது 9-10 वचन में हम पढ़ते அந்த हैं, ஆழத்திற்குள்ளாக उस गहराई के என்ன अंदर இருக்கிறது? क्या है? வசனம் சொல்லுகிறது, वचन कहती है தெய்வனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு परमेश्वर से प्रेम जताने वालों அவர் के लिए வைத்திருக்கிற நன்மைகள் उसने रखा हुआ भलाई அவருடைய கண்களுக்கு தெரியாது, उसके आंखों ने नहीं உங்களுடைய देखी, செவிகளுக்கு தெரியாது, उनके कानों ने नहीं உங்களுடைய सुना है, இருதயத்துக்கு தெரியாது. उनके चित्त में कभी नहीं आई है, ஆனால் लेकिन लेकिन அவர் தம்முடைய ஆவியினாலே உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். वो अपने आत्मा के द्वारा आपको वो प्रकट करेगा। இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற इस आराधना में आए हुए தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் परमेश्वर के बच्चे हर एक ஆண்டவர் को சொல்லுகிறாரு, परमेश्वर कहता நீங்க है தேவனை நேசிச்சு तो வந்திருக்கிறீங்க, परमेश्वर को प्रेम कर कर आए உங்களுக்காக हैं, நன்மையை வைத்திருக்கிறார். तुम्हारे लिए भलाई को रखा है, உங்க கண்ணு பார்க்கல, அத तुम्हारी आंखों ने नहीं देखा। நீங்க நினைக்கலாம், आप सोच सकते हैं எனக்கு என்னப்பா நன்மை இருக்கு, मेरे लिए क्या भलाई है, எனக்கு காட்டலையே, நீங்க मुझे आपने दिखाया என் காது नहीं, கேட்கல, मेरे कानों ने नहीं सुना, எனக்கு அது இன்னும் சொல்லல अभी ஆண்டவர், तक मेरे चित्त में तूने என் जताया இருதயத்துல नहीं, வெளிப்பாடுகள் வரல. मेरे हृदय में अभी तक उसकी प्रकटीकरण नहीं ஆனால் आई। लेकिन இந்த ஆராதனையில इस आराधना ஆண்டவர் में சொல்லுகிறாரு, परमेश्वर कहता है, தெய்வனுடைய ஆவியானவர் परमेश्वर की पवित्र தேவனுடைய आत्मा, ஆழங்களை அறிந்திருக்கிறார். परमेश्वर अपने गहराई को அந்த जानता है, ஆழத்தில் இருக்கிற उस गहराई में रहने உனக்கான वाले நன்மைகளை तेरे लिए भलाइयों को பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा இந்த ஆராதனையில உங்களுக்கு கொடுப்பார், इस आराधना में तुम्हें देगा, உங்களுக்கு கொடுப்பார். तुम्हें देगा, அதை ரிசீவ் பண்ணணும். நம்ம उसे पा लेना है तो எனக்கு ஒரு நன்மை இருக்கிறது, मेरे लिए एक भलाई है, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் मेरे लिए एक இருக்கிறது. आशीष है। இந்த ஆராதனைக்கு வந்த इस आराधना में आया हुआ நான் வெறுமையா போக मैं மாட்டேன், खाली हाथ नहीं लौट நான் कर दुखितोடு जाऊंगा, போக மாட்டேன், मैं दुखी चेहरे के साथ நான் नहीं लौट कर வேதனையோடு போக जाऊंगा, மாட்டேன், मैं वेदना के साथ लौट कर नहीं எனக்கான जाऊंगा, நன்மைகளை मेरे लिए भलाइयों को நான் சுதந்தரித்து போவேன். मैं उसे पाकर விசுவாசிக்கிறவன் கரங்களை தட்டி जाऊंगा। அவனை மகிமைப்படுத்து. विश्वास करने वाले ताली बजाकर स्तुति करेंगे। ஹalleluya. हालेलुया। எனக்கு ஒரு குட்னஸ் இருக்கு, मेरे लिए एक भलाई है, நன்மைகள் एक இருக்கிறது, भलाई है, அதை நான் சுதந்தரிக்க मैं போறேன். उससे हासिल करने वाला हालेलुया। हूं। हालेलुया। இப்ப இந்த ஆழத்துக்கு और भी इस गहराई में எப்படி போகணும், कैसे जाना है, எப்படி போகணும்? कैसे जाना है। எசேக்கியேல் 47 அதிகாரத்தில் एसेकिएल 47वां अध्याय நீங்கள் 1 இருந்து வாசிக்கும் பொழுது आप यदि 1 से पढ़ोगे तो ஒரு மனுஷன் இருக்கிறார், एक मनुष्य है, ஒரு மனுஷன், एक मनुष्य, அந்த மனுஷன் என்ன பண்ணுகிறார்? वो मनुष्य क्या करता है, தேவனுடைய ஆலயத்திலிருந்து परमेश्वर के भवन से ஒரு நதி புறப்படுகிறது. एक नदी निकल कर அந்த जाती है, நதிக்கு கரையில उस नदी के किनारे இந்த மனிதன் அந்த அவருடைய கையை பிடிக்கிறார். वो मनुष्य उसके हाथ थामता है। ஹalleluya. हालेलुया। பிடிச்சு சொல்றாரு, थाम कर कहता है, நமக்கு முன்னாடி நதி இருக்கு, हमारे सामने नदी है, அந்த நதி எங்க இருந்து ஓடி ये வருகிறது? नदी कहां से निकल कर आती है, தேவ சமூகத்திலிருந்து வருகிறது. परमेश्वर के समूह से आती है। அருமையான தேவ பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के लोगों, கவனமாய் கேளுங்க, ध्यान से இது ஒரு सुनो, முக்கியமான நேரம், ये एक बहुत मुख्य समय இது है, முக்கியமான நேரம். ये एक बहुत मुख्य समय தேவ है। சமூகத்திலிருந்து परमेश्वर के समूह தேவனுடைய से, பலிபீடத்திலிருந்து परमेश्वर के वेदी से நதி ஓடிக்கொண்டு वो இருக்கிறது. नदी बह कर जाती नदी है, ஓடிக்கொண்டு वो இருக்கிறது. नदी बह कर जाती ஒரு है। மனுஷன் கையை பிடிச்சிட்டு एक मनुष्य हाथ थाम कर இந்த மனுஷன் கேக்குறாரு, ये मनुष्य से पूछता है, உள்ள போமா? क्या हम उसके अंदर जाएंगे? உள்ள போவோம். हाँ जाएंगे। நடக்க ஆரம்பிக்கிறார். वो चलने लगते हैं, 1000 முழம் நடந்தார்கள். वो 1000 फुट चलने लगे, கணுக்கால் அளவு வந்துச்சு, वो पैर के तले आए, நின்னாங்க. खड़े हुए, இன்னும் நடக்கணுமா திருப்பி போணுமா? और भी चलना है या लौट कर जाना है, உள்ள போகணும். और भी गहराई में जाना 1000 है, முழம் நடந்தாங்க. और भी 1000 फुट अंदर चल कर गए கணுக்கால் முழங்கால் அளவு வந்துச்சு. और घुटने तक चले। இப்ப தண்ணியோட அருமை தெரிஞ்சிச்சு. अभी पानी के स्वभाव को जान लिए। ஹalleluya. हालेलुया। அந்த தண்ணியோட நல்ல குளிர், वो पानी के ठंडापन, அந்த தண்ணியோட தன்மைகள், उस पानी के स्वभाव को, இதெல்லாம் புரிஞ்சிச்சு. ये सब समझ में आ गए। இன்னும் நடக்கணுமா? और भी चलना है क्या, அல்லது வெளியே போணுமா? या पीछे मुड़कर जाना है? நடக்கணும். चलना है। 1000 முழம் நடக்கறாங்க. और भी 1000 फुट चलते हैं, இடுப்பளவு வருகிறது. कमर के तले आते हैं। இப்ப கேக்குறாரு, अभी पूछता है, நடக்கணுமா? क्या और आगे जाना है வெளியே போணுமா? या बाहर जाना है? நடக்க ஆரம்பிக்கிறாரு. और आगे जाने लगते 1000 हैं, முழம் நடந்தாரு. और भी 1000 फुट अंदर जाने लगे। கழுத்துல வந்துச்சு. वो
गले के तक आ गई। நீச்சாளம் வந்துச்சு. वो तैरने लायक இப்ப आ அந்த गए। நீச்சாளத்துல நிட்டு अब ये तैरने के गहराई में வசனம் சொல்லுகிறது वचन कहती है கடக்க கூடாத ஆழம் அது. ये पार न करने लायक गहराई में आ நடக்க गए। முடியாத ஆழம் அது. चल नहीं सकते ऐसे நிற்க गहराई முடியாத में, ஆழம் அது. खड़े नहीं रह सकते ऐसे गहराई में आ गए। இந்த ஆழத்திற்குள்ள इस गहराई के अंदर ஒரு தெய்வ பிள்ளை வரணும்னா यदि एक परमेश्वर का मनुष्य आना है तो, அன்றைக்கு ஒரு மனுஷனை பார்த்தாரே उस दिन एक मनुष्य को जो देखा, இன்றைக்கு அதே மனுஷனாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். आज भी वो मनुष्य बनकर पवित्र आत्मा இந்த है। பரிசுத்த ஆவியானவர் ये पवित्र आत्मा உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக आपको थोड़ा थोड़ा அவருடைய कर நதியின் ஆழத்திற்குள் उसके நடத்துவார். नदी के गहराई में चलाता ஆனால் है। लेकिन ஆழத்துக்கு கணுக்கால் அளவு போயிட்டு गहराई में केवल पैरों तले जाकर திரும்புகிறவர்களும் உண்டு. लौट कर जाने वाली भी है। கணுக்கால் அளவில் இருந்து उस पैरों के तले से முழங்காலுக்கு போகிறவர்களும் உண்டு. घुटने के गहराई में जाने वाली भी है। முழங்கால் அளவு போயிட்டு उस घुटने के गहराई से எனக்கு போதும் சொல்லி मुझे திரும்பினவர்களும் काफी உண்டு. कर कर लौट कर आए हुए भी முழங்கால் है। அளவில் இருந்து लेकिन घुटने के இல்ல, गहराई எனக்கு से இடுப்பளவு போகணும். मुझे कमर तक जाना है போனவர்களும் कहकर உண்டு. वैसे गए हुए भी இடுப்பளவில் है இருந்து और कमर के तले से திரும்பினவர்களும் लौट உண்டு. कर आए हुए भी இல்ல, है। நான் நீச்சாளத்துக்கு मैं போகணும். गहराई में और भी तैरने लायक जाने वाला எத்தனை हूँ। பேர் कितने लोग எத்தனை பேர் कितने लोग நீங்க முன்னேற விரும்புகிறீங்க. वैसे आगे बढ़ना நான் चाहते இன்னும் हैं। ஆழத்துக்குள்ள मैं போகணும். और भी गहराई में जाना चाहता हूँ। என்னால முடியாது. मुझसे नहीं होगा, என்னால முடியாது. मुझसे नहीं ஆனா होगा, எனக்கு உதவி செய்ய लेकिन मुझे मदद ஒரு करने மனுஷன் கையை एक பிடிச்சிருக்கிறார். मनुष्य मेरा हाथ थामा है। பரிசுத்த ஆவியானவர் கையை एक பிடிச்சிருக்கிறார். पवित्र आत्मा मेरे हाथ थामा அந்த है। பரிசுத்த ஆவியானவர் உங்களை பிடித்திருக்கிற वो வரைக்கும் पवित्र आत्मा जब तक आपका हाथ थाम நீங்க लिया எவ்வளவு है, பெரிய ஆழத்தையும் கடந்துகிட்டே आप இருக்கலாம். कितनी भी गहराई को पार करते जा எவ்வளவு सकते பெரிய हैं। ஆழத்தை கடந்துக்கிடலாம். आप कितनी भी गहराई को पार कर நீங்கள் सकते हैं। ஆழத்துக்குள் போக போக आप गहराई में जाते जाते உங்க வாழ்க்கையில आपके जीवन இதுவரை में சொல்லப்பட்ட अभी तक कहा गया அத்தனையும் நீங்க சுதந்திரிக்க முடியும். सब बातों को अब हासिल कर அது सकते हैं। வெளிச்சமாய் இருக்கலாம். वो प्रकाश हो அது सकती நீரூற்றா है, இருக்கலாம். वो सौता हो அது सकता है, ஆசீர்வாதங்களாய் वो இருக்கலாம். आशीषें हो அது सकती है, அதிசயங்களாய் वो இருக்கலாம். अद्भुत कार्य हो அது सकता அடையாளங்களாய் है, वो இருக்கலாம். चिन्ह हो सकती அது है, ஐஸ்வர்யமாய் वो या இருக்கலாம். धन संपत्ति हो सकती அல்லது है, அவருடைய அன்பா या இருக்கலாம். उसका गहरा प्रेम हो सकता இதெல்லாம் நீங்க है। பெற்றுக்கொள்ளணும்னா ये सब आप पाना है तो பரிசுத்த ஆவியானவரே पवित्र आत्मा என்னை உம்முடைய ஆழத்திற்குள் கொண்டு போங்க. मुझे तेरे गहराई के अंदर ले जा। ஒரு விசை எல்லாரும் கண்களை மூடுங்க. आइए हम सब आंखें உங்க बंद பைபிளை कर கொஞ்சம் கீழே வைங்க. थोड़ा अपने बाइबल को नीचे रख இந்த दीजिए। நேரத்துல इस समय பரிசுத்த में ஆவியானவர் पवित्र आत्मा பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा இந்த இடத்திலிருந்து इस जगह से பாய்கிற लेकर நதிக்குள்ளாக बहने वाले नदी உங்களை के அழைத்து अंदर செல்ல से விரும்புகிறார். आपको ले जाना உங்களை चाहता அழைத்து செல்ல है, விரும்புகிறார். आपको ले जाना चाहता है। எல்லாரும் வாய்களை திறந்து सब मुंह खोल நல்ல कर கரங்களை தட்டி अच्छा ताली நீங்க बजाकर ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க. आप स्तुति करने இந்த लगो। நேரத்துல इस समय ஒரு में நதி एक नदी கரை புரண்டு ஓடுகிற वो நதி पहाड़ के கரை समान புரண்டு बहकर ஓடுகிற जाने वाला நதி पहाड़ के Right समान नहीं, now. अभी இப்பொழுதே अभी इसी இந்த சபையில समय flow ஆகிறது. अभी एक नदी का இது ஓடி வருகிறது. ये दौड़ कर நீங்க आती பெற்றுக்கொள்ளுங்க. है। इसे पा நீங்க लीजिए, பெற்றுக்கொள்ளுங்க. इसे पा பரிசுத்த लीजिए। ஆவியானவர், पवित्र आत्मा, பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा இந்த நேரத்துல इस समय में வெளிச்சத்தை एक கொடுக்கிறார். प्रकाश को देता எல்லா है। இருளும் सारा வெளியேறி अंधकार போ. बाहर निकल जा, வெளியேறி போடுவோம். बाहर निकल जा, வெளிச்சம் बाहर निकल जा। உண்டாகட்டும். ओए प्रकाश होने दे, உண்டாகட்டும். प्रकाश होने दे। நீரூற்றுகள் सारे सोते உண்டாவதாக. होने दे प्रभु। நன்மைகள் भलाइयां உண்டாவதாக. होने दे पिता। விடுதலை छुटकारा உண்டாவதாக. होने दे प्रभु। ரிமா ஷகரகலியா ரகதுன ஹல்லகர பௌத்தியலகரபா ரஹந்தன கலகரகதுன கலகர பௌத்தியலகரபா. ஏசப்பா यीशु पिता உங்க ஐஸ்வரியம், तेरा धन प्रभु, உங்க ஞானம், तेरा ज्ञान உங்க पिता, அன்பு, तेरा प्रेम प्रभु, உங்களுடைய அதிசயங்கள், तेरे अद्भुत कार्य, உங்களுடைய அடையாளங்கள் तेरे चिन्ह प्रभु என் வாழ்க்கையில இன்னும் பார்க்கணும். मेरे जीवन में और भी என் देखना வாழ்க்கையில है இன்னும் पिता। பார்க்கணும்ப்பா. मेरे जीवन में और भी देखना है प्रभु। கணுக்கால் அளவில் அல்ல, केवल पैरों तले नहीं प्रभु, முழங்கால் அளவில் அல்ல, घुटने तले नहीं இடுப்பு राजा, அளவில் அல்ல, कमर के तले नहीं என்னால் प्रभु। கடக்க முடியாத நீச்சாளத்திற்கு मैं पार नहीं कर என்னை सकता கொண்டு ऐसे गहराई சென்று, என்னை में। கொண்டு சென்று मुझे ले जाकर கிறிஸ்துவின் மகிமையை मसीह के महिमा நான் में தரிசிக்க எனக்கு உதவி मैं செய்யுங்க. देखने के लिए मुझे मदद कर दर्शिक प्रभु। उदवी चाहिए। मैं देखने के लिए मुझे मदद कर पिता। கர்த்தரதை செய்வார், परमेश्वर से करेगा, கர்த்தரதை செய்வார், परमेश्वर से करेगा, கர்த்தரதை செய்வார். परमेश्वर से करेगा। கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, நான் மிதந்து மிதந்து. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சபை ஆத்துட்டாக்க வாருமையா போதகரே, போதகரே
வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரு போதகரே, ஜீவ தண்ணீரே வற்றாத நதியாக வாரு போதகரே. அடுத்த ரெண்டு காரியத்தை நான் சுருக்கமா சொல்றேன். और दो बातों को मैं सारांश में कहता हूँ। வலைகளை போடுங்கள். जालों को बिछाओ। பேதுருவும் पतरुस போறாங்கன்னு நினைச்சேன். போனாங்கன்னா பிரேயர் பண்ணி அனுப்புங்க. हो जाएगा अभी 10 मिनट में खत्म कर देगा, ठीक है? हाँ, அவர்களை வலைகளை போடுங்கள். उस अपने जालों को बिछाओ। हालेलुया, हालेलुया। இப்ப நைட் ஃபுல்லா வலை தான போட்டாரு. अब रात भर तो जाल बिछाया था। இப்பமாது ஆண்டவர் கொஞ்சம் பேதுருடைய வலியை உணர்ந்திருக்கலாம். अभी तो परमेश्वर पतरुस के दर्द को समझ सकते थे। நைட் ஃபுல்லா வலை வீசி எவ்வளவு கை கால் வலிச்சிருக்கும். रात भर जाल बिछाकर कितना हाथ पैर दर्द हुआ रहेगा। தண்டு வலிச்சு எவ்வளவு கை கால் வலிச்சிருக்கும். और जो है वो मांझी चला चला कर हाथ पैर कितना दर्द हुआ होगा। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है நீ மறுபடியும் வலையை तो போடணும். फिर से अपने जाल को बिछा। பேதுரு சொல்றாரு, நான் நைட் ஃபுல்லா பிரயாசம். पतरुस कहता है मैं रात भर प्रयास किया हूँ, ஒரு மீன் கூட கிடைக்கல. एक भी मछली नहीं मिली। ஆமா, ஒரு நெத்திலி மீன் கூட கிடைக்கல எனக்கு. केवल एक छोटा मछली भी नहीं मिला। ஹalleluya. हालेलुया। ஆனா लेकिन நல்லா புரிந்து கொள்ளுங்க, समझ लीजिए பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல. प्रयास कर कर कुछ नहीं मिला, அது அர்த்தம் என்ன தெரியுமா? लेकिन इसका मतलब क्या है जानते हो? நான் கஷ்டப்பட்டேன், मैंने मेहनत किया, ரொம்ப கடினமா உழைச்சேன், बहुत कठिनाई के साथ मैंने एक मेहनत किया, எல்லாமே ஃபெயிலியர், सब कुछ फेल हो गया, எல்லாமே தோற்று போயிடுச்சு. सब कुछ हार में आ गई। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है நீ மறுபடியும் तू பிரயாசப்படணும். फिर से प्रयास करना है। நீ தோற்று போனது உண்மைதான், तू हार चुका है ये सही बात நீ है, பெற்றுக்கொள்ளாதது உண்மைதான், तू नहीं पाया ये सही बात நீ है, வெறுமையாய் திரும்பினது तू உண்மைதான், खाली हाथ लौटा ये सही ரொம்ப बात है, கஷ்டப்பட்டீங்க, तू बहुत तकलीफ उठाया, உங்களுக்கு அதற்கான சம்பளம் கிடைக்கல, तुम्हारे लिए उसकी कोई कीमत அதற்கான नहीं मिली, உயர்வு கிடைக்கல, उसके लिए ऊंचाई नहीं मिली, அதற்கான நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கல, उसके लिए अच्छे पद नहीं मिली, அதற்காக इसलिए நீ சோம்பேறியா இருந்தா ஆண்டவர் तू ஆசீர்வதிக்க மாட்டார். आलसी बनकर रहेगा तो आशीष नहीं ஒரு காரியம் करेगा। நல்லா புரிந்து கொள்ளுங்க, एक बात को अच्छी तरह समझ लेना है, சோம்பேறியை ஒரு நாள் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். आलसी को कभी भी परमेश्वर आशीष நீ नहीं சோம்பேறியா करेगा। இருந்தா வாழ்க்கை ஃபுல்லா நீ கஷ்டப்பட்டு தான் तू இருப்ப. यदि आलसी रहेगा तो पूरे जीवन भर कष्ट झेलता रहेगा। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर நீ कहता है பிரயாசப்பட்டுக்கு பலன் கிடைக்கலதான், तू प्रयास किया तुझे फल नहीं मिली, நைட் ஃபுல்லா நீ तू பிரயாசப்பட்டீங்க, रात भर प्रयास किया ஒரு மீன் கூட கிடைக்கல, एक भी मछली नहीं मिली, அதற்காக பேதுருவை इसका मतलब पतरुस को போட்ல உட்கார வச்சிட்டு மீனை கொடுக்கல. नाव में बैठकर उसने मछलियां नहीं दी। ஆண்டவர் சொன்னாரு, परमेश्वर ने कहा நீ மறுபடியும் போ, तू फिर से गहराई में மறுபடியும் जा, வலை வீசு, फिर से जाल बिछा, மறுபடியும் பிரயாசப்படு, फिर से प्रयास மறுபடியும் कर, ஹார்ட் ஒர்க் பண்ணு. फिर से मेहनत कर। சபையே, कलीसिया நீ ஆண்டவனை கேளுங்க, तो आज परमेश्वर से நீங்க पूछ, இதுவரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, आज तक तूने मेहनत किया, அதற்கான உயர்வு கிடைக்கல, उसके लिए तुझे ऊंचाई அதற்கான नहीं मिली, ஆசீர்வாதம் கிடைக்கல, उसके लिए आशीष नहीं मिली, அதற்கான வருமானங்கள் வரல, उसके लिए कमाई नहीं ஆனா आई, ஆண்டவர் சொல்றாரு, लेकिन परमेश्वर நீ कहता है மறுபடியும் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பி. आज फिर से तू मेहनत करने இப்ப लग। என்ன நடந்தது தெரியுமா? तो क्या हुआ जानते हो? அந்த வலையில उस जाल में மீன் வந்ததுங்க, मछली आई, 2 போட் நிறைய மீன் வந்துச்சு. 2 नाव भरकर मछली आई, ஒரு போட் தான் ஆண்டவர் கொடுக்கணும். एक नाव परमेश्वर देना है। ஏன் 2 போட் நிறைய கொடுத்தாரு? क्यों 2 नाव भरकर परमेश्वर ने दिया? ஏனா क्योंकि நைட்ல रात में இந்த போட் போயிட்டு வெறுமையா வந்திருக்கு. ये नाव जाकर खाली लौट कर ஆண்டவருக்கு தெரியும், परमेश्वर जानता நைட் है இவன் பிரயாசப்பட்டிருக்கான், रात भर में ये प्रयास किए அப்ப हैं ஒண்ணுமே கிடைக்கல. तो कुछ नहीं मिला, ஆனா இப்போ लेकिन अब என் ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ள मेरा परमेश्वर कितना सच्चा है वो प्रकट करता நான் है। சொல்றேன், मैं कहता हूँ என் ஆண்டவர் ஒரு நாள் உங்களுக்கு கடனாளியா இருக்க மாட்டார். मेरा परमेश्वर कभी भी तुम्हारे लिए कर्जदार नहीं அவர் ஒரு रहेगा, நாள் கடனாளியா இருக்க वो மாட்டார். कभी भी कर्जदार नहीं என்ன रहेगा। பண்ணார் தெரியுமா? उसने क्या किया? இவன் நைட் பட்ட பிரயாசத்திற்கு इसने रात में जो प्रयास ஒன்றும் उठाया இல்லாமல் வந்தான். वो खाली हाथ लौट ஆனா कर आया, காலையில பிரயாசப்படும் लेकिन பொழுது सुबह में प्रयास करते समय ஆண்டவர் நைட் வெறுமையா வந்தானே அதற்கும் சேர்த்து கொடுத்தார். परमेश्वर रात में जो खाली हाथ आया उसका भी मिलकर दुगना दे दिया। ஹalleluya. हालेलुया। தேவ பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, நீங்க ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கீங்களா? आप बहुत प्रयास किए हो, இந்த பிரயாசத்தின் பலன் ஆண்டவர் ये மறக்க மாட்டார். प्रयास के फल को परमेश्वर निश्चय देगा। நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டீங்க, आप जितना प्रयास किए என் हैं ஆண்டவர் ஒரு நாள் அது எல்லாம் சேர்த்து சேர்த்து கொடுப்பார். मेरा परमेश्वर एक दिन सब उसे मिला मिला कर आपको அவர் लौटाएगा। உங்களுக்கு கடனாளியா ஒரு நாள் இருக்க மாட்டார். परमेश्वर कभी भी आपके लिए कर्जदार நீங்க नहीं சின்ன बनेगा। பிரயாசப்பட்டாலும் आपने छोटा प्रयास किया ஆண்டவர் तो சொல்றாரு, भी, परमेश्वर कहता है ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட यदि एक लोटा पानी दोगे तो भी அதற்கான பலன் நீங்க பெறாம போக மாட்டீங்க. उसके फल को पाए बिना नहीं रहोगे। வசனம் சொல்லுகிறது, वचन कहती है சகல பிரயாசத்திலும் பலன் உண்டு. हर प्रयास का फल मिलेगा। என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? சின்ன வேலையா இருந்தாலும் கூட छोटा काम हो तो भी என் தேவன் அதற்கான கூலியை கொடுக்காம விட மாட்டார். मेरा परमेश्वर उसके एक पैसे को पगार को दिए बिना नहीं रहेगा। ஹalleluya. हालेलुया। நீங்கள் சபைக்காக நிறைய आप பிரயாசப்படுறீங்க, कलीसिया के लिए बहुत प्रयास करते हो, ஆண்டவருடைய நாமத்திற்காக நிறைய பிரயாசம், परमेश्वर के नाम के लिए बहुत प्रयास करते हो, ஊழியத்திற்காக நிறைய பிரயாசம், सेवा के लिए बहुत प्रयास करते हो, ஆனால்
लेकिन அதுல இது வரைக்கும் अभी तक பெருசா எதுவுமே கிடைக்கல. बड़ा कुछ नहीं मिला। சில நேரத்துல कुछ समय में அங்கீகாரம் கூட கிடைக்காம இருக்கலாம். हमें कोई आदर भी नहीं मिला होगा। நான் இதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோட मैं பேசுறாரு. इसे मनन करते समय परमेश्वर मुझसे बातें உங்களுக்கு किया। பலன் இல்லங்க. तुम्हें फल नहीं சில है। நேரத்துல அங்கீகாரம் கூட கிடைக்காம कुछ இருந்திருக்கலாம். समय तुम्हें कोई आदर भी नहीं मिला होगा। ஆனா என் தெய்வம் लेकिन मेरा परमेश्वर அங்கீகாரம் இல்ல உனக்கு, அங்கீகாரம் இல்லாத உனக்கு तेरे लिए जो अंगीकार नहीं मिला, அங்கீகாரத்தை கொடுக்கும் பொழுது तुझे एक आदर को देकर 2 मடங்கா திருப்பி கொடுப்பார். दुगना लौटा कर देगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। நீங்க மனுஷனுக்காக உழைக்காதீங்க. मनुष्य के लिए मेहनत मत करो, மனுஷனுக்காக ஊழியம் செய்யாதீங்க. मनुष्य के लिए सेवा मत करो, மனுஷனுக்காக போராடாதீங்க. मनुष्य के लिए कभी आप என் प्रयास ஆண்டவர் मत திருப்பி करो। கொடுக்கும் பொழுது, என் ஆண்டவர் திருப்பி கொடுக்கும் मेरा பொழுது, परमेश्वर लौटा कर देते समय நீ வெறுமையாய் வந்த படகுக்கும் சேர்த்து கொடுப்பார். तू खाली लाया हुआ नाव के लिए भी मिलाकर वो लौटा நீ देगा। வேலை செய்துட்டு சம்பளம் இல்லாம வந்தல அதுக்கும் சேர்த்து சம்பளம் तू கொடுப்பார். काम कर कर बिना पगार कर लौट कर आया, उसके लिए भी वो मिला நைட் कर ஃபுல்லா देगा। பிரயாசப்பட்டு रात भर प्रयास ரொம்ப कर வேலை कर பார்த்தேன். तो बहुत मेहनत ஆபீஸ்ல किया, உயர்வே இல்ல. तेरे काम काज में என்று कोई சொல்லுகிற ऊंचाई தேவ नहीं। பிள்ளைகளே, ऐसे कहने वाले இன்னைக்கு परमेश्वर के ஆண்டவர் लोग, आज परमेश्वर कहता ஆண்டவர் है இந்த வருடத்துல परमेश्वर इस உங்களுக்கு साल திருப்பி में கொடுக்கும் பொழுது तुम्हें लौटा कर देते அத்தனை समय இரவுகளுக்குமான பலனை சேர்த்து கொடுப்பார். उतने रात में जो मेहनत किया उसको सब मिलाकर அத்தனை तुम्हें लौटा देगा। இரவுகளுக்குமான பலனை சேர்த்து उतने கொடுப்பார். रात को सब मिलाकर तुम्हें लौटा कर देगा। என் தேவன் உண்மையுள்ளவர். मेरा परमेश्वर सच्चा है। நீ பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன் என்று तू சொல்றார். प्रयास जो किया है उसे वो जानता है, वो कहता है। ஹalleluya. हालेलुया। அதனால इसलिए நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. अब मेहनत करो। நான் சொல்லுவேன், मैं कहूंगा நீங்க எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு मुझे உட்கார்ந்துடாதீங்க. कुछ नहीं मिला ऐसे निराश होकर அது मत உங்களுடைய बैठो। வேலையா இருக்கலாம், वो आपका काम हो அது सकती உங்களுடைய है, படிப்பா இருக்கலாம், आपकी पढ़ाई हो அது सकती உங்களுடைய है, ஊழியமா கூட आपकी இருக்கலாம். सेवा हो सकती है। ஹalleluya. हालेलुया। எனக்கு எதுவுமே பலன் கிடைக்கல, मुझे कोई फल नहीं சரியான मिला, வளர்ச்சி வரல, मुझे सही बढ़ोतरी नहीं சரியான मिली, நன்மைகள் கிடைக்கல, मुझे सही भलाई नहीं मिली, நான் உழைத்ததற்கான मैंने जो मेहनत किया கிடைக்க வேண்டிய நன்மைகள் எனக்கு கிடைக்கல. उसको योग्य भलाई मुझे नहीं ஆனால் पाया। ஆண்டவர் சொல்றாரு, लेकिन एक बात நீ परमेश्वर कहता மறுபடியும் है, உழைக்க ஆரம்பி. तू फिर से मेहनत நீ करने लग, கடற்கரைக்கு வந்துட்ட, तू किनारे में நீ आ மறுபடியும் गया, ஆழத்துல போய் तू फिर से உன் गहराई வலையை में வீசு जाकर அப்படிங்கிறார். अपने जाल को बिछा कहता है। வீசும் பொழுது जाल बिछाते समय ஆண்டவர் எந்த வலையில ஒண்ணுமே கிடைக்காம இருந்ததோ जिस जाल में तुझे कुछ नहीं मिला था, அந்த வலையில 2 படகுக்கான மீனை சேர்த்து उस கொடுத்தார். जाल में 2 नाव भरकर मछलियों को तुझे लौटा कर देगा। हालेलुया। हालेलुया। உன் கண்ணீர் வீணா போகாது, तेरे आंसू कभी व्यर्थ नहीं உங்களுடைய जाएंगे, கண்ணீர்கள் வீணா போகாது, तेरे आंसू कभी व्यर्थ உங்களுடைய नहीं உழைப்பு ஒரு जाएंगे, நாள் வீணா போகாது. तेरा मेहनत कभी व्यर्थ नहीं जाएगा। हालेलुया। हालेलुया। அநீதி உள்ள ஊழியக்காரன் கிடையாது, एक अधर्मी सेवक नहीं அநீதி है, உள்ள எஜமானவர் கிடையாது, वो अन्यायी एक அவர் நீதி मालिक உள்ள नहीं है, அவர் நீதி உள்ள वो எஜமான். न्यायी है। நான் ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். एक बात कहकर समाप्त करता பேதுருட்ட हूं। சொல்றாரு, पतरस से कहता है, நீ மீன்களை பிடிக்கும்படி வலைய போடணும். तू मछलियों को पकड़ने लायक जाल को बिछाना है। நைட் ஃபுல்லா எதை பிடிச்சு போனாரு? रात भर क्या पकड़ कर गए? மீனை தான் பிடிக்க போனாரு. मछली पकड़ने ही गया। சரி நைட் மீனை பிடிக்க போனேன், तो रात को मैं मछली पकड़ने गया, ஒண்ணும் கிடைக்கல. कुछ नहीं मिला। இப்போ अभी சரி அங்க ஏதாவது நண்டு கொஞ்சம் கிடக்காது பிடிச்சிட்டு சொன்னா, वहां पर कुछ खिकड़े मिले तो मैं उसे पकड़ा आता हूँ। என் ஆண்டவர் मेरा परमेश्वर ஒரு காரியத்தை சொல்றாரு, சொல்லி நான் ஜெபத்துல நடத்துறேன். एक बात कहता है, उससे कहकर मैं प्रार्थना में चलाना चाहता हूँ। இவனுக்கான தரிசனம் திட்டம் மீன் பிடிக்கிறது. इसका दर्शन जो है, योजना मछली पकड़ना, அந்த தரிசனத்தோடு போனார், उस दर्शन के साथ आगे गया, மீன் கிடைக்கல. मच्छी नहीं मिली। வந்த உடனே वो लौट कर आते ही ஆண்டவர் தன்னுடைய தரிசனத்தை மாத்தினாரா? परमेश्वर ने क्या उसका दर्शन बदल दिया? இவனுக்கான திட்டத்தை மாத்தினாரா? क्या उसकी योजना को बदल दिया? ஹalleluya. हालेलुया। இதுவரைக்கும் अभी तक நீங்கள் உங்கள் தரிசனத்தில் ஓடி இருக்கிறீங்க, आप अपने दर्शन में दौड़े हुए ஆனால் हैं, தரிசனம் நிறைவாகல. लेकिन दर्शन पूरा नहीं हुआ। அதற்காக ஓடுனீங்க, उसके लिए आप दौड़े தேவ हैं, திட்டங்கள் நிறைவாகல. परमेश्वर की योजना पूरा नहीं हुई। இதற்காக इसके लिए ஆண்டவர் தரிசனத்தையும் தேவ திட்டத்தையும் மாற்ற மாட்டார். परमेश्वर दर्शन और योजना को नहीं बदलेगा। வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, नियुक्त समय के लिए दर्शन रखी गई है, அது தாமதித்தாலும் நிறைவேறும் என்று ஆண்டவர் वो சொல்லுகிறார். देरी होने पर भी निश्चय पूरी होगी அருமையான कहता தேவ है। பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के लोगों, இதுவரைக்கும் எந்த தரிசனத்தில் अभी ஓடி तक जिस दर्शन में आप दौड़कर நீங்கள் தொற்று போனீர்களோ, आप हार गए हैं, எந்த தேவ திட்டத்தில் ஓடி जिस योजना में நீங்கள் दौड़कर ஆசீர்வாதம் பெறாமல் आप இருந்தீர்களோ, आशीष को पाए भी ना அதே है, தேவ திட்டத்தில் தான் ஆண்டவர் மடியும் போக சொல்றார். उसी दर्शन में दौड़ में परमेश्वर फिर से जाने के மறுபடியும் लिए அதே कहते हैं। தரிசனத்துக்கு போங்க. फिर से उसी दर्शन में जाओ। Don't change your vision. आप अपने दर्शन को मत बदलना। உங்களுடைய தரிசனத்தை மாற்றுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. आपके दर्शन को बदलने के लिए आपको अधिकार नहीं है। ஏன் தெரியுமா? क्यों जानते हो? அகிரிப்பா ராஜாட்ட பவுல் சொல்றாரு, अग्रिप राजा से पौलुस कहता है, அகிரிப்பா ராஜாவே, हे अग्रिप राजा, அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் उस இருக்கவில்லை. स्वर्गीय दर्शन को मैं आज्ञा माने बिना नहीं रहा। இந்த தரிசனம் எங்குள்ள ये தரிசனம்? दर्शन कहाँ का दर्शन है? பரத்தில் உள்ள தரிசனம். ये स्वर्गीय दर्शन है। பரத்தில் உள்ள தரிசனம் ये स्वर्गीय दर्शन பரத்தின் தேவனால் கொடுக்கப்பட்டது.
கொடுக்கப்பட்டது ये स्वर्गीय परमेश्वर के द्वारा दिया गया। பரலோக தேவனால் उस स्वर्गीय ஒரு परमेश्वर பரலோக एक தரிசனம் स्वर्गीय दर्शन உங்களுக்கு को கொடுக்கப்பட்டிருக்கும் आपके என்றால் लिए दिया गया हो तो பூமியில வாழ்ற நமக்கு அந்த தரிசனத்தை மாற்றி ஓடுவதற்கு அதிகாரம் கிடையாது पृथ्वी में रहने वाले हमारे लिए उस दर्शन को बदलने का अधिकार नहीं உங்கள் है। தரிசனத்தின் நடுவில் आपके दर्शन के बीच உங்களை में குழியில் தூக்கி போடுவார்கள் आपको बड़े खड्डे में उठाकर உங்களை डालेंगे, சிறைச்சாலையில் போடுவார்கள் तुम्हें बंदीगृह में डालेंगे, உங்களை மீதியான கையில் விற்பார்கள் तुम्हें मिद्यानों के हाथों बेच உங்களை डालेंगे, அந்நிய தேசத்திற்கு அடிமையா அனுப்புவார்கள் तुम्हें अन्य देश में गुलामी में डाल இது देंगे। எல்லாம் நடந்தாலும் கூட ये सब कुछ होने पर भी யோசேப்பின் தரிசனம் மாறவில்லை यूसुफ का दर्शन नहीं बदला। உங்கள் தரிசனத்திற்கு எதிராளி உங்க குடும்பத்திலே இருந்தாலும் கூட आपके दर्शन के विरोधी आपके परिवार में உங்க क्यों ना हो, தரிசனத்தை தடை பண்ணுகிறவங்க கூடவே இருந்தாலும் கூட आपके दर्शन को रोकने वाला आपके साथ क्यों ना हो, உங்கள் தரிசனத்தை மறக்கிறவன் நன்மை பெற்றவனா இருந்தாலும் கூட आपके दर्शन को पाया हुआ भलाई को भूलने वाला हो तो भी தரிசனத்தை கொடுத்தவர் உண்மையுள்ளவர் दर्शन को दिया हुआ वो सच्चा है। தரிசனத்தை கொடுத்தவர் எப்படி वो நிறைவேற்றுவார் दर्शन को दिया हुआ वो कैसे भी पूरा தெய்வ करेगा। பிள்ளைகள் இன்னைக்கு தரிசனத்தை விட்டு விலகாம ஓடுங்க परमेश्वर के लोगों आप दर्शन को भूले बिना दौड़ते இந்த रहो। வருஷத்துல தரிசனத்தை விலக செய்கிற சில காரியங்கள் நடக்கலாம் इस साल में दर्शन से दूर हटाने वाले कुछ कार्य हो सकते சில हैं, தோல்விகள் வரலாம் कुछ हार आ सकती சில है, இழப்புகள் வரலாம் कुछ बातों को खो சில सकते हैं, வெறுமைகள் வரலாம் कुछ खालीपन आ சில सकती தடைகள் है, வரலாம் कुछ रुकावट आ सकती சில है, நேரத்துல நீங்கள் कुछ அவமானப்படுத்தப்படலாம் समय आपको अपमान भी किया சில जाएगा, நேரத்துல நீங்கள் வெறுக்கப்படலாம் कुछ बात आपको नफरत भी किया சில நேரத்துல जाएगा, நீங்க தள்ளப்படலாம் कुछ समय में आप टुकराई ஆனால் दिए भी ஆண்டவர் जाएंगे। சொல்லுகிறார், लेकिन परमेश्वर ஆவியானவர் कहता சொல்லுகிறதை நான் है, आप சொல்றேன், पवित्र आत्मा जो कहता है वो कहता हूं, எத்தனை பேர் உன்னை ஒதுக்கினாலும் கூட कितने लोग तुम्हें टुकराने पर भी தரிசனம் உன்னை விட்டு விலகவே விலகாது दर्शन कभी तुमसे जुदा दर्शन नहीं उन्हें विட்டு விலகாது। होगी, दर्शन तुमसे जुदा नहीं होगी, தரிசனத்தை மாற்றாதே उस दर्शन को मत बदल। அல்லேலூயா हालेलुया, தரிசனத்தை மாற்றாதீங்க दर्शन को मत बदलिए। தாவீதின் தரிசனத்தை கெடுப்பதற்கு दावीद के दर्शन को बदलने के लिए குடும்பமே முயற்சி செஞ்சது पूरा परिवार प्रयास किया, குடும்பமே தாவீதை மறைச்சிட்டு पूरा परिवार दाऊद को छुपा दिया। இத்தனை பிள்ளைகள் தானா इतने बच्चे ही है क्या, கேட்கும் பொழுது தான் சொல்றாங்க उससे पूछते समय कहता இன்னும் है, ஒருவர் இருக்கான் ஒரு பொடி பையன் और இருக்கிறான் भी एक छोटा लाडला है। குடும்பமே தரிசனக்காரனை மறைத்து வைத்தது पूरे दर्शन वाले को पूरा परिवार ने छुपा कर रखा குடும்பமே था, தரிசனக்காரனை ஒளித்து வைத்தது पूरे परिवार ने दर्शन पाए हुए देखने वाले को छुपा कर रखी குடும்பமே थी, தரிசனக்காரனை அழைக்காமல் இருந்தது पूरे परिवार दर्शन पाए हुए को छुपा कर रखी थी। ஆனால் தேவனுக்கு மற்றவர்கள் தேவையில்லை தரிசனம் பெற்றவர்கள் மாத்திரமே தேவை लेकिन परमेश्वर के लिए बाकी नहीं, लेकिन दर्शन पाया हुआ ही चाहिए। அல்லேலூயா हालेलुया, மற்ற வசனத்தை கேட்ட யாரும் बाकी वचन को सुने हुए कोई ஏன் வீட்டுக்கு போனாங்க தெரியுமா क्यों घर चले गए जानते அதற்கான हो? விடையை நான் இப்ப சொல்லி முடிக்கிறேன் उसका एक बात बताकर मैं समाप्त करता हूँ। அவங்களுக்கு தரிசனம் கிடையாது उनके लिए दर्शन नहीं था, அவங்க தரிசனம் இல்லாதவங்க वो बिना दर्शन के लोग அவங்க थे, அழைப்பு இல்லாதவங்க वो बिना बुलावे के लोग थे। ஆனா பேதுரு தரிசனம் लेकिन உள்ளவர் पत्रुस दर्शन को பேதுரு पाया அழைப்பு हुआ, உள்ளவர் पत्रुस बुलावे को पाया ஆண்டவருடைய हुआ, திட்டம் இருக்கிறது परमेश्वर के लिए उसका एक இந்த योजना था। பேதுருவை इस पत्रुस को இப்ப நான் மீன் பிடிக்க அனுப்புவேன் अभी मैं मछली पकड़ने के लिए ஆனா भेजता வெளிய हूं, வந்த உடனே लेकिन बाहर நான் आते அவனை ही மனுஷனை பிடிக்கிறவன் वो மாற்றுவேன் मनुष्य पकड़ने लायक மனுஷனை बनाऊंगा, பிடிக்கிறவன் மாற்று மாத்திரம் मनुष्य இல்ல पकड़ने लायक இந்த बनाने वाला பேதுருவின் हूं। மீது इस पत्रुस என் के சபையை ऊपर கட்டுவேன் मैं अपने कलीसिया को பாதாளத்தின் बांधूंगा, வாசல்கள் अधोलोक के அதை द्वार மேற்கொள்ளாது। उस पर पराभव नहीं कर பரலோக पाएंगे। ராஜ்யத்தின் स्वर्गीय राज्य को திறவுகோலை इस कुंजियों இந்த को பேதுரு மீது வைப்பேன் इस पत्रुस के ऊपर मैं அவன் रखूंगा, பூமியில கட்டுவான் वो पृथ्वी पर बांधेगा பரலோகத்திலும் கட்டுவான்। और वो स्वर्ग में அவன் भी பூமியில बांधेगा, கட்டவிழ்ப்பான்। ये पृथ्वी में खोलेगा பரலோகத்தில் கட்டவிழ்ப்பான்। और स्वर्ग में भी खोला இந்த जाएगा। பேதுரு எனக்கு வேண்டும் ये पत्रुस मुझे चाहिए। அல்லேலூயா हालेलुया, தரிசனம் பெற்ற பேதுருக்கு மட்டும் தான் ஆண்டு சொல்ல நீ दर्शन ஆசீர்வாதம் पाए हुए पत्रुस को केवल कहता कि तू गहराई में இன்னைக்கு जा। இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு கொண்டு சொல்றேன் आज इस वचन के सुनने वाले परमेश्वर के लोगों के लिए एक बात कहता ஆழத்துல हूं, போகணும் அப்படினா तुम यदि गहराई में जाना है तो, போகிற விருப்பம் வருதுனா जाने की चाहत है तो ஒன்று புரிந்து கொள்ளுங்க केवल एक बात समझ लीजिए, நீங்க தரிசனம் பெற்றவர்கள் आप दर्शन पाए हुए हैं। அல்லேலூயா हालेलुया, உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கு आपके लिए एक दर्शन है, அந்த தரிசனம் वो दर्शन நீங்கள் உருவாக்கினதல்ல आपने बनाया हुआ नहीं, பரலோகம் உருவாக்கினது स्वर्ग ने बनाया, பரலோகம் உருவாக்கினது स्वर्ग ने बनाया அந்த है। பரலோக वो தரிசனத்திற்கு स्वर्गीय दर्शन के உள்ள लिए போகணும்னா अंदर जाना है तो இன்னும் ஆழத்துக்கு போங்க और भी गहराई में வலையை जाइए, வீசுங்க जाल को बिछाइए, பிரயாசப்படுங்க प्रयास कीजिए, வேலை பார்த்துட்டே இருங்க आप काम करते ஊழியம் रहो, செஞ்சுக்கிட்டே இருங்க सेवा करते रहो, யாருக்காவது நிப்பாட்டாதீங்க किसी के लिए उसे मत रोकना, யாருக்காவது நிப்பாட்டாதீங்க किसी के लिए उसे मत रोकना। இது உங்களுடைய தரிசனத்தின் முடிவல்ல ये तुम्हारा दर्शन का अंत नहीं है। மீன் பிடிப்பது பேதுருடைய தரிசனத்தின் முடிவல்ல मछली पकड़ना पत्रुस के दर्शन का अंत नहीं था, அவனுடைய தரிசனத்தின் முடிவு उसका दर्शन का अंत எது தெரியுமா क्या है जानते हो? இயேசுவுக்காக यीशु के लिए, இயேசுவுக்காக यीशु के लिए தலையிலாக சிலுவையிலும் அறையப்படுவது उल्टा सूली पर मारा जाने के लिए भी அதுதான் பேதுருவின் தரிசனம் वही पत्रुस का दर्शन था। அல்லேலூயா हालेलुया, எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க कितने लोग ऐसे समर्पण करने वाले எல்லாம் हैं? கொஞ்சம் எழும்ப போறீங்க आइए हम सब खड़े होने वाले हैं।